ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமः. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ராமதூதம் சிரசா நமாமி. அனைவருக்கும் இங்கு கூடியுள்ள இந்தியா புல்ஸ் வளாகத்தை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தை அமாவாசை, சிராவண நட்சத்திரம், அதாவது பெருமாளுடைய நட்சத்திரம் சிராவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அத்தகைய இந்த சுப நிகழ்வுகளை நடத்துவதற்காக இந்த சுப தினத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு இப்போது திருமஞ்சனமாகி அலங்காரம் ஆகியிருக்கிறது. இந்த வேளையிலே அடியனுக்கு ஸ்ரீ ராம பிரபாவம் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பை அளித்திருக்கிறீர்கள். அதற்கு அடியன் முதலில் அடியனுடைய கிருத்திகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நாகராஜ் அவர்களுக்கு சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்தான் முன்னேற்பாடுகளை செய்து இதை அமைத்திருக்கிறார், இந்த சதஸை அமைத்திருக்கிறார். இன்றைய தினத்திலே ஸ்ரீ ராம பிரபாவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அதிகபட்சமாக ராமனின் சரித்திரமோ அல்லது அவனின் புகழோ சகஜமாக பேசப்படுவதில்லை. ஒரு கோவிலிலே ஒரு சாமியாக தரிசனம் செய்வதற்கும் அர்ச்சனை செய்வதற்கும் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் உண்டான ஒரு தெய்வமாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலத்திலே. இந்த சூழ்நிலையிலே ராமனுக்கு மிகவும் சம்பந்தம் யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால், இங்கே வாழ்கின்ற உங்களுக்கு அதிகமான சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வளாகத்தின் பெயரே ஒரு காலத்திலே இந்த இந்தியா புல்ஸ் வருவதற்கு முன்னாலே கோதண்டராம் மில் என்றுதான் அழைக்கப்பட்டது. சரிதானே? கோதண்டராம் மில் சாலை என்றே இதனுடைய பெயர். இந்த சாலையுடைய பெயரே பார்த்தீங்கன்னா கோதண்டராம் மில் சாலை தான். அப்படின்னா கோதண்டராம் என்ற பெயரையே வைத்துக் கொண்டு இந்த வளாகம் விளங்கி இருக்கிறது என்றால் எத்தனை பொருத்தம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதனால இந்த ராம பிரபாவம், ராமனுடைய மகிமைகள், ராமருடைய மகிமைகள் எப்பேற்பட்டது என்றால், அந்த யுகத்திலிருந்து திரேதா யுகத்திலிருந்தே ராமன் விளங்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த ராமன் அயோத்தியா ராமன் என்று கொண்டாடப்படுகிறான், கோதண்ட ராமன் என்று கொண்டாடப்படுகிறான், வைதேகி ராமன் என்று கொண்டாடப்படுகிறான். இப்படி கொண்டாடும் போது ராமன் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து இங்கே வாழ்ந்திருக்கிறான் என்பது மட்டும்தான் நமக்கு விளங்கும். உண்மையிலே சொல்ல போனால் ராமன் ஸ்ரீ வைகுண்ட ராமன் என்பதை உணர வேண்டும். ஸ்ரீ வைகுண்ட ராமன், ராமன் ஒரு அவதார புருஷன். ராமனை சாதாரணமாக மனித கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனால் ராமனை உத்தம புருஷோத்தம ராம் என்று போற்றுவார்கள். உத்தம புருஷோத்தம ராம், உத்தம புருஷன் சொல்லுவாங்க. புருஷர்களிலே உத்தமங்கிறதால புருஷோத்தமன் என்று சொல்லுவாங்க. உத்தம புருஷன்னா மனுஷன் அர்த்தம், உத்தம புருஷன்னா மனுஷன் அர்த்தம். புருஷோத்தமன் சொன்னா பகவான் அர்த்தம். ரெண்டுமே ராமனுக்கு பொருந்தும். எப்படி இருக்கும் பாருங்க, ரெண்டுமே ராமனுக்கு பொருந்தும். ஏன்னா ராமாயணம் நிகழ்ந்த நிகழ்வை பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து வால்மீகியுடைய ஸ்லோகத்திலிருந்து நாம பார்க்கணும். 24,000 ஸ்லோகங்கள் நிறைந்தது ஸ்ரீமத் ராமாயணம். 24,000 ஸ்லோகங்கள், 500 சர்க்கங்கள் நிறைந்தது ஸ்ரீமத் ராமாயணம், 7 காண்டங்கள் நிறைந்தது ஸ்ரீமத் ராமாயணம். இந்த ராமாயணம் தொடங்குவதற்கு முன்னாலேயே சரித்திரம் இருக்கிறது. ஏனென்றால் வால்மீகி பகவான் முன்னாலே ரத்னாகரன் என்ற ஒரு கள்வனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேக பேருக்கு இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ராமாயணம் நிகழ்வதற்கு முன்னாலே ரத்னாகரன் என்ற ஒரு கொள்ளைக்காரன், ஒரு கள்வன், வழிப்பறி கொள்ளைக்காரன். யாராவது நகையை போட்டுக்கிட்டு சாலையில இரவு நேரத்தில் போறாங்களோ அவங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறதா அவனுடைய தொழிலே. அப்படி இருக்கிற ஒரு ரத்னாகரன் என்ற கொள்ளைக்காரன் இந்த தொழிலை செய்யும் போது ஒரு பெரியவர் கண்ணில் பட்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், ஏன்பா நீ இவ்வளவு கொள்ளை அடிக்கிறீங்க, இந்த கொள்ளை அடிச்ச பொருள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குற. அப்படி கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த கொள்ளை அடிக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சரி, ஆனால் உனக்கு பாவம் வருது இல்லையா?
உனக்கு இவ்வளவு பாவம் சேருது. ஏன்னா இத்தனை மனங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒரு பொருள் நமக்கு காணாம போச்சுன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்படி பையில இருந்த 10 ரூபா கீழே விழுந்துருச்சு, தேடுவோம் தேடுவோம் தேடுவோம், ஒரு காசு கீழே விழுந்துச்சு, ஒரு மூடி கீழே விழுந்தா தேடுவாங்க, எங்க போச்சு என்னாச்சு, ஆஹா பதட்டம் ஆயிரும், இழப்பாயிருச்சு, இவ்வளவு ஒரு இழப்பு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு விசேஷ காலங்களுக்கு எவ்வளவு வைபவங்களுக்கு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பெண்டீர்கள் அந்த ஆடவர்கள் எல்லாம் ஒரு ஊர்ல விட்டு ஒரு ஊர் செல்லும் போது கொள்ளையடிக்கப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அந்த குமுறல்கள் அந்த வைத்தறிச்சல் எல்லாமே பாவமாக அவருக்கு விடியும். எப்படி பாவமாக வால்மீகிக்கு விடியும். அப்படி இருக்கும்போது அந்த ரத்னாகரன், வால்மீகி இன்னும் ஆகல, ரத்னாகரனுக்கு விடியும். அப்படி இருக்கும்போது அந்த பெரியவர் கேட்டிருக்காரு, ஏன்பா இத்தனை கொள்ளையடிச்ச பொருட்கள் எல்லாம் அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க, உங்க குடும்பத்தாரு மனைவி மக்கள் எல்லாருமே பங்கு போட்டுக்கிறாங்க, அப்ப உனக்கு இவ்வளவு பாவங்கள் சேருதே, இவ்வளவு மன கதறல்களும் வயிற்றெரிச்சல்களும் குமுறல்களும் பாவமாக உனக்கு வந்து விடிய போகுதே, அந்த பாவத்துல அவங்க பங்கு போட்டுக்குவாங்களா என்கிறது தான் கேள்வி. எப்படி இந்த பாவங்கள்ல அந்த குடும்பத்தார்கள் தான், வேற யாரையும் கேட்கல, உன்னோட அண்ணன் தண்டி பழங்கிக்கிட்டு உங்களுடைய வாழ்றவங்க தான், என்ன அவங்க பங்கு போட்டுக்குவாங்களா என்ற கேள்விக்கு அவர் பதறி போயிருக்காரு இந்த ரத்னாகரன் என்ற கள்வன். அப்ப இதெல்லாம் போய் விழிச்சுக்கிட்டே இருந்து மனைவி கிட்ட கேட்டிருக்காரு, ஏமா இந்த மாதிரி பாவம் எல்லாம் வரும்னு சொல்றாங்களே, அதுல எல்லாம் நீங்க பங்கு போட்டுவீங்களா? அது உன்னோட விடிஞ்சது, உன்னோட சேர்ந்தது, நமக்கு பங்கு கிடையாது. உன்னோட கடமை எங்களை காப்பாத்துறது, அதான் உன்னோட கவனை, நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க, சுகமா வச்சிருக்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா நீ செய்யற பாவத்துல நாங்க பங்கு போட்டுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அலறி அடிச்சு ஓடி போய் அந்த பெரியவரை தேடி இருக்காரு. அந்த பெரியவர் யாருன்னா அவர் தான் நாரத பிரபு, நாரத பகவான். அந்த நாரதரை தேடி இருக்காரு. நாரதத்தை மறுபடியும் கேட்டுக்காரு, ஏன்பா இந்த கேள்விக்கு என்னால பதில காண முடியலையே, இப்படி ஒரு எனக்கு எதிரான பதிலா எங்க குடும்பத்தாரனுக்கு சொல்றாங்களே, எனக்கு அது விரோதமா இருக்கே, என்னுடைய வாழ்க்கை சிறக்குமா? இப்ப இவ்வளவு காலங்கள் நான் பாவங்கள் செய்திருக்கேன், ஏன்னா இவ்வளவு காலங்கள் கொள்ளை அடிச்சது, மன வருத்தத்தை உண்டாக்குறது எல்லாமே பாவங்களாய் போச்சு. இத்தனை பாவ மூட்டைகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், இதை எப்படி நான் சுமப்பது, எப்ப கடிப்பது என்ற கேள்விக்கு பதிலாக உபதேசிக்கப்பட்டதுதான் என்ன, ராமக என்ற திருநாமம். நன்மையும் செல்வமும் வந்து நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமக என்ற 2 எழுத்தினால் என்று கம்பநாட்டார் போற்றுகிறார். இந்த 2 சொற்கள், 2 அச்சரங்கள், 2 எழுத்துக்கள், ராமக என்ற 2 எழுத்தினால் சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே என்று போற்றுகிறார் கம்பநாடார். அப்ப ஏன் போற்றணும்னா, அப்ப அந்த யாரு வால்மீகி பகவான் என்ன ரத்னாகரன் என்ற கள்வன், திருடன், வழிப்பறி கொள்ளைக்காரன் உணர்ந்ததை கம்பநாட்டார் இந்த பாசுரத்திலே நமக்கு உணர்த்துகிறார். இது எதுவுமே புதுசா அடியேன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஏற்கனவே நிறுவப்பட்டன, ஏற்கனவே சொல்லப்பட்டன, ஏற்கனவே பாடப்பட்டன, ஏற்கனவே போற்றப்பட்டவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. என்னமோ இன்னைக்கு புதுசா கோயில் கட்டி ராமனை வந்து நிறுவுறாங்கன்னு நினைக்காதீங்க. ராமன் நம் மனதிலே, என்ன நம் ஆத்மாவிலே என்றென்றும் ஆத்மா ராமனாக நிறைந்து கொண்டே இருக்கிறான், நிறைந்து காணப்படுகிறான். புதுசா எதுவுமே கிடையாது. என்னமோ போனது வருது, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு நம்ம புதுசா ராமனை உருவாக்க போறது கிடையாது. ராம பிரபாவம் என்கிறது அதுதான். அந்த யுகத்தில் இருந்தே இத்தனை வருடங்களாக ராமாயணமாக விளங்கி கொண்டிருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்றால் அது மிகையாகாது. அப்படி இருக்கும்போது இந்த வால்மீகி பகவான் இந்த கேள்விக்கு பதிலாக நாரதரிடம் இன்று பெற்ற அந்த உபதேசம் தான் ஸ்ரீ ராம மகா மந்திரம், ஸ்ரீராம தாரக மந்திரம் என்று போற்றுவார்கள். தாரக மந்திரம் நம்மை கடைத்தேற்றும் மந்திரம் ராமக, நம்மளை கடைத்தேற்றும் மந்திரம். அப்படின்னா இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொஞ்ச நேரம் முன்னாடி பெரியவங்கெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல சிவபெருமான் பார்வதியிடம் கேட்கிறார், என்ன கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதும் இச்சாம்யகம் பிரபு அப்படின்னு கேட்கிறார். 1000 நாமங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க மனப்பாடமா? கை தூக்குங்க பாப்போம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்காம எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை தூக்குங்க பாப்போம். மனப்பாடம் இல்லை, அப்படித்தானே? படிச்சு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை தூக்குங்க பாப்போம்.
கை தூக்குங்க, தைரியமா கை தூக்குங்க. சொல்றவங்க கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க, தைரியமா கை. பயப்படாதீங்க, யாரும் எதுவும் செஞ்சிட போறது இல்ல. தைரியமா ஒரு 10 பேர் இருக்கீங்க, படிச்சு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறவங்க பாடுறவங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறதே இத்தனை குறைந்த நபர்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னா, எப்படிப்பா இந்த கலியுகத்துல இந்த முழுசா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தியானிச்சு ஒவ்வொரு பேருக்கும் உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாருப்பா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, பண்டிதர்களே கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறாள். கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்டியதேர், பண்டிதர்களே பண்டிதர் நித்தியம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபு. அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்களே, இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டதுக்கு தான் சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் இந்த மந்திரத்தை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமேமா ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் பார்வதி தேவிக்கு. யாருன்னா சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது இந்த ராம பிரபாவம், ராமனுடைய அவதாரமே நிகழல, இந்த ராம என்ற பேருக்கே இவ்வளவு பிரபாவம் இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட ராம அவதாரம் அந்த அவதாரம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இன்னைக்கு ராமனை சாதாரணமா பல நிகழ்வுகளாலே ராமன் தவறாக சித்தரிக்கப்படுகிறான். பல நிகழ்வுகளாலே ராமன் தவறாக சித்தரிக்கப்படுகிறான். ஒரு நாயகனை, ஒரு கதாநாயகனை போற்றப்படும் வகையிலே நாம் அவனை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் எப்படியோ அறிவிக்கலாம். அவன் தவறு செஞ்சதெல்லாம் மறைச்சிட்டு சரியானதை மட்டும் சொல்லலாம்ல. இப்ப என்னை பத்தி என்கிட்ட நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கலாம். ஆனா வெளியில சொல்லும் போது நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தை ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலுமே அதுதான் ஊரு பூரா பெரிய தீ மாறி பரவும், நல்ல விஷயம் பரவாது. அப்படி இருக்கும்போது ராமனுடைய அனைத்துமே நல்லவைகள் தான், எதுவுமே கெட்ட விஷயமே கிடையாது. அவன் நடத்தின நாடகம் தான் ராமாயணம். அவனுக்கு முடிவெடுத்துட்டு தான் இறங்கியிருக்கான் ராமன். எங்க இருந்து இறங்கியிருக்கான்? முடிவெடுத்து எங்கிருந்து இறங்கியிருக்கான்? திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக அவதாரம் எடுத்திருக்கிறான் என்று வால்மீகி பகவானே ஆரம்பத்திலே சொல்றாரு. இவர் யாரும் இல்லப்பா, அந்த நாராயணன் தான் அவதாரம் எடுக்கிறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் எப்படி நமக்கு கேள்வி கிடைக்கும் சொல்லுங்க? எப்படி நமக்கு கேள்வி பிறக்கும்? அவன் செஞ்சது தவறா சரியான்ற கேள்விகள்லாம் இடமே கிடையாது. அது எப்படி நிகழ்ந்ததோ அப்படியே சொல்லப்பட்டது. சீதையை தீக்குளிக்க சொல்லியிருக்கிறான் ராமன் என்று சொல்லதை அப்படியே நடந்ததை சொல்லியிருக்காரு வால்மீகி. எதையும் மறைக்கலையே. அந்த நிகழ்வை மறைச்சிருக்கலாம்ல, மறைச்சா தெரிஞ்சிருக்குமா நமக்கு? யோசிச்சு பாருங்க. சீதையை தீக்குளிக்க சொன்னது ராமன் சொல்லி அந்த நிகழ்வை அப்படியே சித்தரிச்சிருக்கிறாரு வால்மீகி பகவான். ராமன கதாநாயகன் ஆக்கணும், ராமன் போற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நிகழ்வை மறைச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப எத்தனை விஷயங்களை மறைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்களோ இல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செய்த கெட்டதை வெளியில சொல்ல முடியுமா? அதுக்கு அளவுக்கு அடங்குமா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியல நமக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொன்னோம்னா நமக்கு கூசுது, அவங்களுக்கு கூசுது. ஏன்னா சொல்ல விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராமன் என்ற அவதார நோக்கத்தோடு பிறந்த இந்த ராமனை எங்கேயுமே தனியாக மறைத்து பாடவில்லை வால்மீகி பகவான். நடந்த நிகழ்வுகளை அப்படியே சித்தரித்திருக்கிறார் இந்த வால்மீகி ராமாயணத்திலே என்று சொல்லும் போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே தவறா நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ராம பிரபாவம் எப்படி போற்றப்படுகிறது அப்படின்னா வால்மீகி பகவான் கேட்கிறார் நாரத முனியிடம். என்ன கேட்கிறாருன்னா, இந்த உலகத்துல யாருப்பா நல்ல குணங்கள் நிறைந்தவன், நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலி, நல்ல வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது 16 விஷயங்களை பத்தி நாரத முனிவர் சொல்றாரு. இவரு 16 குணங்கள், ராமனுடைய 16 குணங்களை வால்மீகி கேட்க நாரதர் அதனை ஆம் இருக்கிறான் ஒருவன், அவன் தான் ஸ்ரீராமன் என்று உறுதி செய்கிறார். அப்படின்னா ராம பிரபாவம் அப்ப இருந்தே ஆரம்பமாயிருச்சு. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமனுடைய சரித்திரத்தை வால்மீகி எழுதும் போது கிட்டத்தட்ட அந்த சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அவர் பட்டாபிஷேகம் ஆன பிறகுல தான் இந்த ராமாயணத்தையே பாடியிருக்காரு வால்மீகி பகவான். அதுக்கடுத்து உத்தரகாண்டத்துல தான் வால்மீகி பகவானே ஒரு பாத்திரமா வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ராமாயணம் எப்படி நமக்கு சித்தரிக்கப்படுகிறது, எப்படி நமக்கு கிடைத்திருக்குதுன்னு பார்த்தோம்னா, ராமாயண காவியம் இந்த கட்டங்கள் எல்லாமே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அப்புறம் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம்,
அப்புறம் யுத்த காண்டம், அப்ப உத்தர காண்டம் அப்புறம் நடந்திருக்கு 7 காண்டம் மொத்தம். இந்த 7 காண்டத்துல இந்த அயோத்தியால பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் வால்மீகி பகவான் உத்தர காண்டத்துல தான் பாத்திரமாவே வர்றாரு. அது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளைத்தான் நாரதர் சொல்ல என்ன பிரம்மா காண்பிக்க, படமா காமிச்சிருக்காரு. பிரம்மா காண்பிக்க ராமாயணத்தை காவியமாக தீட்டி இருக்கிறார் வால்மீகி பகவான். எப்படி லைவ் டெலிகாஸ்ட், என்ன நடந்தது ஒண்ணு, நடக்க போறதையும் சேர்த்து எழுதியிருக்கிறார் வால்மீகி பகவான். வால்மீகி சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மகாமுனி. இந்த மகாமுனி வால்மீகி. எத்தனையோ முனிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த வால்மீகி முனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. இவருக்கு அப்புறம் தான் ராமாயணம் உலகம் பூரா பரவி இருக்கு. இவருக்கு அப்புறம் தான், வால்மீகிக்கு அப்புறம் தான் பரவி இருக்கு ராம பிரபாவம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த வால்மீகி பகவான் உத்தரகாண்டத்தின் போது ஒரு பகுதியாக சீதை கர்ப்பிணியாக இருக்கும் போதே வனத்திலே வந்து தங்கி இருக்கிறார் வால்மீகியுடனே. அப்படி இருக்கும்போது இந்த வால்மீகி பகவான் எப்படி ராமாயணத்தை பரப்பி இருக்கிறார், யார் மூலமாக பரப்பி இருக்கிறார் பார்த்தா அதே விசித்திரமா இருக்கும். இந்த ராமாயணத்தை எழுதிட்டு முதல் சொல்லி தந்தது யாருக்கு தெரியுமா? ராமாயணத்தை லவகுசர்களான ராமனுடைய புதர்வர்களுக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்காரு வால்மீகி பகவான் ராமாயணத்தை. இந்த லவகுசர்கள் தான் ராமாயணத்தை உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறார்கள். அப்பாவை பத்தி பிள்ளை பேசணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்பா நல்லவரு வல்லவரு சொல்லிட்டாலே பிள்ளை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிடுறான். இன்னைக்கு என்னப்பா உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க, என்ன பத்தி பேச மாட்டேங்கிறியே, அப்படித்தானே உலகம் எடுத்துக்கிட்டு எல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க, என்ன பத்தி யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பாத்தீங்களா, அப்படிதான் உலகம் இருக்கு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது ராமனுடைய பிரபாவத்தை ராமனுடைய ஆஸ்தானத்துக்கு சென்று, எப்படி ராமனுடைய ஆஸ்தானத்துக்கு சென்று அவன் முன்னிலையிலேயே இந்த முழுக்க ராமாயண முழுக்கத்தையும் பாடி இருக்கிறார்கள் லவகுசர்கள். திரைப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படி இருக்கும்போது இந்த ராமன் தன்னுடைய சரித்திரத்தை கேட்கும் போது, எப்படி தன்னுடைய சரித்திரத்தை கேட்கும் போது, படியன் மேல உட்கார்ந்துருக்கேன், நீங்க கீழே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ராமனுடைய சரித்திரத்தில் அரசன் இல்லையா, ராமன் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, அவன் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருந்தான். இந்த குழந்தைகள் ரவகுசர்கள் ராமனுடைய பிரபாவத்தை பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா ராமன் அரியணையிலே இல்லையா. என்னன்னு பார்த்தா மக்களோட மக்களா சேர்ந்து கேட்கிறானாம் ராமாயணத்தை. எப்படி இருக்கும் பாருங்க, மக்களோட மக்களா தன்னுடைய பிரபாவத்தையே சீதையினுடைய பிரபாவம் சேர்ந்திருப்பதினாலே அந்த சீதையினுடைய பிரபாவத்தையும் சேர்த்து கேட்க வேண்டும் என்று சொல்லி தரையில் அமர்ந்து கொண்டு மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டு ராமாயணத்தை ராமனே செவிமடுத்திருக்கிறான் தன்னுடைய புதல்வர்களான லவகுசர்கள் வாயிலாக என்பது ராம பிரபாவம். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட ராம பிரபாவம் எப்படின்னா வேதவேத்யே பரேபும்சே, இந்த வேதமே ராமனாக பிறந்திருக்கிறது. இந்த வேதமே ராமனாக பிறந்திருக்கிறது. இந்த வேதத்தை வார்த்து ராமாயணமாக தந்திருக்கிறார் வால்மீகி பகவான். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வேதத்தை வார்த்து ராமாயணமாக தந்திருக்கிறார் வால்மீகி பகவான் சொல்லும்போது இவ்வளவு பிரபாவங்கள் நிறைந்தது இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய சரித்திரம். இது இதிகாசம் என்று சொல்வார்கள். இது இப்படி நடந்ததுதான் இதிகாசம் என்று போற்றப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த ராமாயண காவியம் இன்று இளைஞர்கள் மத்தியிலே சென்று சேர்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா சொல்லிடுவோம். இந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை சீட்டு காமிச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்னா பண்ணிடுவோம், அபிஷேகம் பண்ணணும்னா பண்ணிடுவோம். ஆனா ராமாயணத்தை பத்திய இந்த சரித்திரத்தை கேட்கணும்னா சொல்றதுக்கும் ஆட்கள் குறைவு, கேட்பதற்கும் ஆட்கள் குறைவுதான். பொறுமை இல்லை அப்படி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த ராமாயண பிரபாவத்தை சிறிது விண்ணப்பித்து அடியேன் இங்கு இந்த சொற்பொழிவை ஆற்றுகிறேன். இந்த ராமாயணத்திலே இந்த ராமனை பற்றிய அறிமுகம் எப்படி வருகிறது என்றால் 16 திருக்கல்யாண குணங்கள் ராமனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திருக்கல்யாண குணங்கள், கல்யாண குணங்கள்னா இப்ப அடியேன் சொன்னது போல புருஷோத்தமன் சொன்னேன், அப்புறம் உத்தம புருஷன் சொன்னேன். நம்ம புருஷோத்தமன் யாரை போட்டுருவோம்? இன்னைக்கு புருஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரிய மாட்டேங்குது, கணவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புருஷன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, பர்சன் அப்படின்னு சொல்றான். ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? புருஷனை பர்சன் அப்படின்றான், அவன் புருஷன் தான். ஆங்கிலத்திலையும் புருஷன் இருக்கான், என்ன பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உத்தம புருஷன்னா ரொம்ப உயர்ந்த புருஷன் அர்த்தம். அந்த உயர்ந்த புருஷனா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் எதுவாக இருக்க முடியும் என்றால் 16 கேரக்டர்ஸ் சொல்றாங்க, 16 குணங்கள் சொல்றாங்க. அந்த 16 குணங்கள்ல கோணஸ்பின் சாம்பிரதம் லோகே
கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மக்யஸ்ச கிருதக்யஸ்ச சத்யவாக்யோ த்ரடவ்ரதாஹ அப்படின்னு சொல்லி வால்மீகி பகவான் கேட்கிறாரு நாரதர்ட்ட. யாருப்பா இந்த உலகத்துல சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மவான் கிருதக்யஸ்ய நன்றி உடையவன், என்ன சத்திய வாக்கியத்தை உரைப்பவன், திருடவிரதன் விரதத்தை திருடமாக கொண்டிருப்பவன், தன் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், மாற்றி பேசக்கூடாது, மாற்றி நடக்கவும் கூடாது, அப்பேற்பட்ட விரதம் உடையவன் யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா இந்த 16 குணங்களையும் கேட்டுக்கிட்டே போறாரு. வால்மீகி பகவான் பதில் சொல்றாரு. ராமன் தான் அந்த 16 குணங்களுக்கும் உரியவன் சொல்லி பதில் சொன்ன உடனே அப்படியே விழுந்துட்டாரா வால்மீகி பகவான். என்ன அப்ப ராமனை தவிர தான் செய்த பாபங்கள் மூட்டை மூட்டையாக கிடக்கிறதே, அதை எப்படி கழிப்பதென்றால் ராம ஜபம் செய் என்று ஒரு வார்த்தை ஒதுந்திருக்கிறார் நாரத பகவான் உபதேசமாக சொன்ன உடனே ராமன் உடைய வார்த்தை, ராமனுடைய சொல் அந்த வாயிலிருந்து வர வேண்டும் அப்படின்னா வால்மீகி பகவானுக்கு வரலையா. வால்மீகி பகவானுக்கு ராம என்று சொல்லதுக்கே வார்த்தை வரலையா. நம்ம எவ்வளவு சகஜமா சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு. என்ன அப்படி ராமங்கிற வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு சொன்ன என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மரம் இருந்திருக்கிறது. அந்த மரத்தை பார்த்து ராமன்னு சொன்ன மாத்தி மாத்தி சொல்லும் போது ராமங்கிற அந்த உன்னத சொல் தன் வாயாலேயே உறிந்திருக்கிறார் ஸ்ரீ வால்மீகி பகவான் சொல்லும் போது இது ராமனுடைய ஜபத்திற்குண்டான மகிமையை கொடுக்கிறது. அப்படி ராம ஜபம் செய்ய 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 புற்றாக வளர்ந்ததாம் அந்த இடத்திலே. அதுதான் வால்மீகி அப்படின்னு சொல்ல வன்மீகம் என்ற ஒரு புற்று. அதான் வன்மீகம் தான் வால்மீகின்னு ஆயிருக்கு. அதுல ராம ரத்னாகரன் என்ற பெயர் மாறுறதுக்கு உண்டான காரணமே அவர் ராம ஜபம் செய்ததினால் ஏற்பட்ட அந்த பட்ட பெயர் தான் வால்மீகி. இன்னைக்கும் ராம ஜபத்தை அவர் எங்கே செய்திருக்கிறார், எப்படி அவர் வாழ்ந்திருக்கிறார் சொன்னோம்னா நிறைய ஊர் பேர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திருவான்மியூர் அப்படின்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவான்மியூர் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. டக்குன்னு சொல்லிடுவோம் பண்ணிக்கு. அப்ப அந்த ஊர் பேர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அங்கேதான் இந்த வால்மீகி பகவான் தவம் செய்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அவருடைய பெயராலே தான், அவருடைய அந்த தவ பெயராலே தான் வன்மீகம் என்ற அந்த வால்மீகி பகவானுடைய பெயர் தான் திருவான்மியூர். நல்லா புரிஞ்சுக்கணும், திருவால்மீகியூர் தான் என்ன சொல்லு மாறி திருவான்மியூர் அப்படின்னு ஆயிருக்கு. இன்னைக்கு திருவான்மியூர் நம்ம சகஜமா சொல்லிட்டு இருக்கோம். அது ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடந்த இடம் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகையாலே ராமனை ஒரு தனியாக கதாபாத்திரமாக ஒரு கதையின் நாயனாக பார்க்க எல்லாம் முடியாதுங்க. ஏன்னா சகஜமா இந்த பாரத தேசத்தை முழுக்க ராமன் தன்னுடைய காலாலே நடந்து அளந்திருக்கிறான். எப்படி நடந்து அளந்திருக்கிறான். இன்னைக்கு பாத யாத்திரை நம்ம நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போறோம். என்ன அவன் அந்த ராமாயண காலத்திலே தன்னுடைய கைகேயி என்ற சின்ன தாயினுடைய அந்த உத்தரவின் பேரிலே கானகம் எய்து நடந்திருக்கிறான். எப்பேற்பட்ட உத்தம புருஷனாக இருந்திருக்க வேண்டும். எப்படி தன்னுடைய பதவியை தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து விட்டு இந்த கானகம் எய்திருக்கிறான் ராமச்சந்திர பிரபு. ஆகையாலே இந்த ராமனுடைய இந்த 16 குணங்களை நாம் எல்லாம் கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள். எப்படி நம்மளாம் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா குணவான்னு சொல்றாங்க. ராமனை முதல் குணவான்னு சொல்றாங்க. குணவான்னா சௌஷீல்ய குணம்னு சொல்லுவாங்க. எல்லோரிடத்திலும் கருணை மிக்கவன் ராமன் சொல்லுவாங்க. இந்த கருணைங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம இந்த கருணைங்கிற வார்த்தை தமிழா சம்ஸ்கிருதமா? சம்ஸ்கிருதம் சரியான பதில். கருணை காருண்ய அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அந்த காருண்யம் தான் தமிழ்ல கருணைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா நிதிங்கிற வார்த்தை இது சமஸ்கிருதமா தமிழா? அதுவும் சமஸ்கிருதம் தான். கருணையும் சமஸ்கிருதம் தான், நிதியும் சமஸ்கிருதம் தான். அப்ப எப்படிப்பா தமிழை காப்பாத்துறீங்க நீங்க? சொல்றது புரியுதா? கருணையும் சமஸ்கிருதம் தான், நிதியும் சமஸ்கிருதம் தான், ஆனா தமிழை காப்பாத்துறாங்க. எப்படிப்பா? அப்ப என்ன சொல்லணும்? கருணைன்னா இரக்கம் அர்த்தம். தூய தமிழ் வார்த்தை இரக்கம். நிதினா செல்வம்னு அர்த்தம். அப்ப இரக்க செல்வம்னு வச்சிருக்கணும் பேரை. நான் சொல்றது புரியுதா? இரக்க செல்வம் தான் தமிழ் வார்த்தை. கருணை நிதிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. வேற தப்பா நினைக்காதீங்க. உள்ளதான் என்ன, ஏன்னா சத்திய வாக்கியோ திரடவிரதாக ராமன் சொல்லும்போது நம்ம பொய்ய சொல்ல முடியுமா? அதனால இந்த ராமனுடைய கருணை என்ற குணத்தை மிகவும் உயர்ந்த குணமாக போற்றுகிறார்கள் ராமாயணத்திலே. எப்பேற்பட்ட கருணைன்னா உருகிடுவாரா ராமன்.
தன்னுடைய பிரஜைகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஒண்ணுனா கூட உருக மாட்டாரா, தன்னுடைய பிரஜைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உருகிடுவானா ராமன். அவங்க யாரும் தப்பா நடந்துடக்கூடாது, யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருப்பானாம். ஆட்சி செய்வதிலே ராமச்சந்திர பிரபு. இது அவருடைய ஆட்சி, ராம ராஜ்யம். இது அதனாலதான் எல்லாரும் ராமராஜ்யம் வரணும். என்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு அரசன் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல ராமராஜ்யம் வரணும் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது எதற்கு ராமன் அப்படி உருகுவான் என்றால், தன்னுடைய பிரஜைகளும் தவறு செய்துவிடக் கூடாது, தன்னுடைய தவறு ஏதாவது அவர்கள் நான் செய்து விட்டேன் நினைத்து கூட தவறு செய்து விடக்கூடாது. எப்படி அவங்க தான் தவறு செய்யலனாலும் பரவாயில்ல, தவறு செய்ததா நினைச்சு கூட அவங்க தவறு செய்தக்கூடாது என்று அந்த விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக உன்னிப்பாக இருந்தானாம் ராமன். அப்படி இருக்கும்போது பிரஜைகள் மேலே அவ்வளவு அக்கறை ராமனுக்கு. அது மட்டுமா, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவன்களும் இன்புற வேண்டும், அனைவரும் நன்றாக வாழ வேண்டும். ஒரு புல்லு பூண்டு நரி எருமை பசு நாய் அப்படின்னு எல்லா ஜந்துக்களும் செடி கொடிகள் எல்லாருமே இன்புற வேண்டும் என்று ராமனுக்கு அந்த நோக்கம் இருக்குமாம். அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு சர்ச்சை வந்துச்சுங்க சமீபமா, கேள்விப்பட்டீங்களா? முக்கியமா இந்த அசைவம் சாப்பிடுறதுல நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி சர்ச்சை வந்துச்சு. ராமன் அசைவம் உண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சர்ச்சை. இது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா இந்த காலத்துக்கு தேவையானதை தான் நம்ம பேச முடியும். அன்னைக்கு ராமன் இருந்திருக்கிறான், செய்திருக்கிறான், அம்பை விட்டு இருக்கிறான், கொண்டிருக்கிறான், அதனால புரியாது. இப்ப இந்த காலத்துக்கு என்ன, அசைவம் சாப்பிடுவானா ராமன், அப்ப நம்மளும் சாப்பிடலாம்ல. நம்ம காரியத்துக்கு காரணத்தை அவன்கிட்ட இருந்து தேடுறோம். என்ன அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது எதுக்குன்னு என் நண்பர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என் நண்பர் சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது, எனக்கு ஒன்றும் ஆகலையே, என்னமோ பாவங்கிற புண்ணியம் நல்லா தானே இருக்கேன், நான் திரவாத்திரமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னான். பதில் சொன்னேன் நான், எனக்கு ஒன்று விஷயம் தோன்றுச்சு. என்ன கேட்டேன், ஆம்பா பார் உனக்கு அசைவம் நல்லதில்லைன்னு ஏன் சொன்னேன்னா, உனக்கு நல்லதில்லைன்னு சொல்லல, அந்த பிராணிக்கு நல்லதில்லை, அது துன்புறுது, அது ரத்த சிந்தி அவஸ்தப்படுது, அது கத்துது கதறுது, அதுக்கு நல்லதில்லைன்னு தான் சொன்னேன். அசைவம் நல்லதில்லைன்னு சொன்னது அதுக்கு. என்ன அப்ப அது கத்தரு குமுறது எல்லாம் எதுக்கு என்ன ஆகும்னா, அந்த கர்மா உனக்கு விடியும். எப்படி நம்ம திங்கிறோம்ல, அந்த கர்மாவில் வெப்பவனுக்கு ஒரு பங்கு, என்ன சுத்தம் செய்யறவனுக்கு ஒரு பங்கு, அலங்காரமா சமைக்கிறவனுக்கு ஒரு பங்கு, திங்கிறவனுக்கு ஒரு பங்கு, பங்கு பங்கா கர்மத்தை பாதி பாதியா வெட்டி வெட்டி தின்னுட்டு இருக்கோம். அப்ப கொன்னா பாவம், தின்னா யாருக்கு போச்சு, அந்த கர்மங்கள்லாம் அவனுக்கு போச்சு. ஆடோ கோழியோ மாடோ என்னமோ தெரியல, என்ன எதுவா இருந்தாலும் சரி அந்த பங்கு அவனுக்கு இருக்கு. கர்மத்தை நம்மால் வெட்ட முடியாது. கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது தான் விதி. அப்படி இருக்கும்போது இந்த ராமன் அசைவத்தை உண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான். ராமாயணத்திலே ராமன் அசைவத்தை புசித்திருக்கிறான். எந்த வேளையிலேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசேஷமான ஒரு விழா நடக்கும் போது, ஒரு தர்ம காரியமாக ஒரு ஹோமமோ ஒரு யஜ்யமோ நடக்கும் போது, அதில் ஹவிர்பாகமாக கொடுக்கப்பட்டவர்களே சிலவற்றைத்தான் பிரசாதமாக அவர்கள் உண்பார்கள். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி சமைக்கப்பட்ட உணவிலே அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் நேரா சொர்க்கத்துக்கு போயிருமா. நம்ம சாப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவோமா? நம்ம எங்க போவோமோ தெரியாது. அப்ப எதற்கு அதை போய் நம்ம உதாரணமா எடுக்கணும் நம்ம செயலுக்காக யோசிக்கணும். ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், சரிப்பா ராமன் அசைவம் தின்னு இருக்கான், அப்ப நம்மளும் திம்போங்கிற உபயோகிக்கு வர்றோம். கண்ணன் திங்கலையா? கண்ணன் சுத்த சைவம், கண்ணன் அசைவம் திங்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப கண்ணன் பின்னால போவோமா, ராமன் பின்னால போவோமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரு இப்ப இவ்வளவு பேர் பேசினா பாடுறோம்ல, எல்லாம் கண்ணனுடைய பிரபாவம் அது. அப்ப கண்ணன் பின்னால போறதா ராமன் பின்னால? நம்ம தகுதிக்கு எது சரியோ எது நல்லதோ அதை கடைபிடிக்கிறது உத்தமம். நமக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, அவ்வளவு தவம் கிடையாது. சொர்க்கம் அளவுக்கு நம்மளால சாதாரணமா போயிட்டு வர முடியாது. ராமனுடைய முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு படிக்கட்டி போயிருக்கிறார்கள். என்ன தசரதன் போயிருக்கான், என்ன காகுஸ்தன் போயிருக்கான், அதெல்லாம் தெரியுமா நமக்கு? அஜன் எவ்வளவு பெரிய மகா சக்கரவர்த்தி, திலீபன் எவ்வளவு பெரிய மகா சக்கரவர்த்தி, பகீரதன் எவ்வளவு பெரிய மகா சக்கரவர்த்தி. ராமனுடைய பிரபாவத்தை போற்றும் போது அவனுடைய முன்னோர்களின் பிரபாவத்தையும் நாம் எல்லாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, அவ்வளவு மகான்கள், அவ்வளவு பெரிய மிக பெருத்த சக்கரவர்த்திகள். அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு சாதாரணமா போயிட்டு வருவாங்களா? தேவர்களே மீட்டு இருக்கிறார் காகுஸ்தன். இப்படி இருக்கும் பாருங்க, ரகுகுல திலகம் ராமன். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த விஷயத்தை மட்டுமே ஒரு சாரமா எடுத்துக்கிட்டு நம்ம செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் அலாச்சாட்டத்துக்கெல்லாம் ஒரு காரணத்தை தரும்? பார்த்தீங்களா எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கணும் நம்ம எல்லாம், இப்படி யோசிச்சு பார்க்கணும். என்ன அகால இந்த மாதிரி சாதாரண விஷயத்தெல்லாம் வலையில போய் நம்ம போய் விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்கு அடியேன்னு சொன்னேன்.
வேற எதுவும் கிடையாது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி ராமனை பத்தி திரித்து பேசி நம்முடைய காரியங்களுக்கு நியாயத்தை என விளக்க வருகிறார்கள் இந்த காலத்தில். அது கிடையாது, அது நமக்கு அவசியமும் கிடையாது. நாம தேடுறதுக்குண்டான வழியை பார்க்கிறது தான் ராமாயணத்தில் தேடணும். ராமன் பத்தி விஷயங்கள்ல நம்ம கேட்கணும், நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் கொண்டு வரணுங்கிறது தான் இன்றைய பாடம். அப்படி இருக்கும்போது அப்படி யோசிக்கும் போது இனி யோசிக்கணும், கண்ணன் பின்னால போறதா ராமன் பின்னால போறதா? கண்ணன் இந்த உலகத்திலேயே விழுங்கி வாயாலை காட்டி இருக்கிறான். நம்ம கண்ணன் சுத்த அசைவம் அப்படின்னா, ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விழிக்கிருக்கானே. அம்மா மண்ணை தின்னுட்டு அம்மா வான்னு சொன்ன உடனே உலகமே தெரிஞ்சிருக்கான் வாயில. அப்ப கண்ணன் செஞ்ச நம்மளா செய்ய முடியுமா? எதுக்கு இந்த விபரீதமான செயல், எதுக்கு விபரீதமான சிந்தனை என்பதை யோசிக்க வேண்டும். ரிஷிகள் உபதேசித்தவை, ஞானிகள் உபதேசித்தவை, நமக்கு மிகவும் அருகாமையில் வாழ்ந்த ஸ்ரீமன் நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் போன்ற மகான்கள் உபதேசித்தவை, அதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுக்கு தேவையில்லாம சர்ச்சையில போய் நாம விழணும்ங்கிறத ஒவ்வொரு இளைஞனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியேன் என்று விண்ணப்பித்தேன். அதே போல ராமாயணத்திலே சீதையை தீக்குளிக்க சொல்லியிருக்கிறான் ராமன். உண்மையா இல்லையா? எதுக்கு? ஒரு சாதாரண ஒரு வண்ணான் சந்தேகப்பட்டிருக்கிறான். என்ன? தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டிருக்கிறான். அப்படி தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்படும் போது அவன் எங்கேயோ வெளியில போய் இருந்துட்டு வந்த போது, நீ எப்படி கற்புக்கு இனியவளாவா, எப்படி கற்புக்கு உரியவளாவா என்று சொல்லி கேட்கும் போது, அதே மாதிரி நம்ம அரசன் செஞ்ச மாதிரி நீயும் செஞ்சுட்டீங்க மாதிரி சொல்லியிருக்கான். என்ன ஒரு உதாரணத்துக்கு இதை போய் சொல்லியிருக்கான். அப்படியே அந்த செவி வழி செய்தியாக அது பரவி ராமனுடைய காதலியை கேட்ட பிறகு ராமன் சீதையை தீக்குளிக்க சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னு சரித்திரம் வருது. அப்படி வரும்போது அப்ப ராமன் தன்னுடைய அது ஒரு சுயதான ஒரு சம்பவம். தன்னுடைய மனைவி தான், அவ்வளவுதான். அது தவிர அதை இன்னொருத்தருடைய சம்பவத்துக்கு நம்ம ஒப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா ராமாயணத்திலே வருகிறது, இந்த குணவான் என்ற அந்த வார்த்தைக்கு சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு. ஏன்னா இந்த கல்லாக இருந்த என்ன அந்த உத்தமியான கௌதமருடைய மனைவி அகல்யா தேவி கல்லாக அப்படியே இருந்திருக்கிறாள். அவள் கல்லாக இருந்திருக்கிறாள் என்று ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை, உணர்ச்சியற்ற ஜடமாக இருந்திருக்கிறாள் என்றுதான் ராமாயணத்திலே விவரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த அகல்யா தேவி தன்னுடைய காலின் தூசிப்பட்டு மோட்சம் அடைந்திருக்கிறாள். என்ன விடுதலை அடைந்திருக்கிறாள். அந்த மனித பிறவியை பெற்றிருக்கிறாள்னா, இவ்வளவு பிரபாவம் இருப்பவர்களுக்கு, இவ்வளவு சந்தேகப்படுவனுக்கு எப்படி இவ்வளவு மகிமை? யோசிக்கிறோமா இல்லையா? இப்படி சந்தேகம் சொல்றோம், மனைவியை சந்தேகப்பட்டான்னு சொல்றோம், ராமனை தூஷிக்கிறோம், நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப கால் தூசி பட்டு உண்மையிலேயே தவறு செய்த அகல்யா இந்திரனோடு சல்லாபித்து இந்திரனோடு இணைந்து என்ன கணவன் உருவில் வந்த அந்த கௌதம புருஷன் கௌதமருடைய உருவில் வந்த அந்த இந்திரனோடு இணைந்து பாவம் செய்திருக்கிறாள் அகல்யா. உண்மையிலேயே அவள் தண்டனைக்குரியவள் தான். ஆனா இவ்வளவு பெரிய தண்டனை அவசியம் இல்லை என்று சொல்றதுனாலதான், ஏன்னா மனைவியோடு சேர்ந்துதான் கௌதம புருஷன் அத்தனை காரியங்களும் செய்ய முடியும். கௌதம முனிவர் மனைவி இருந்தா தான் ஒரு ஹோமமோ ஒரு தர்ம காரியமோ செய்ய முடியும், செய்வதற்கு தகுதி கிடைக்கும். இன்னைக்கு தீ வளர்க்கணும்னாலோ ஒரு தான தர்மம் பண்ணணும்னாலோ, ஏன் ஒரு கோயிலுக்கு போய் தீர்த்த யாத்திரை போய் நம்ம கடல்லையோ நதிகளையோ குளத்திலேயோ ஸ்நானம் பண்ணணும்னா கூட மனைவி இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த தானமும் கொடுக்கணும். அவங்க தீர்த்தத்தை புரோக்ஷித்து அந்த வஸ்து தான் தானமாக அளிக்கப்பட வேண்டும். இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அவ்வளவு உச்ச ஸ்தானத்திலே நாம் தாய்மார்களை வைத்திருக்கிறோம், மனைவிகளை வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு ராமனை நம்ம தூஷிக்க முடியும்? மனைவியை அப்படியே காட்டுக்கு அமைச்சிட்டான் தண்ணிட்டான்னு சொல்லி எப்படி அப்ப இந்த அகல்யா தேவியை மோட்சம் பெற்றால், எப்படி விடுதலை பெற்றால், அதை யோசிக்கணும்ல. இது ராமாயணத்தில் யோசிக்கும் போது அதை யோசிக்கணும். அங்கே கடவுள், இங்கேயும் கடவுள் தான் ராமன். அங்கே மனிதன், இங்கே கடவுள் தான் ராமன் அப்படின்னு சொல்லும் போது ராமனுடைய அந்த சரித்திரத்தை பார்க்கும் போது ஒவ்வொன்றும் நமக்கு பாடமாக அமைகிறது. தான் துன்புற்றாலும் பரவாயில்லை. என்ன தனக்கு எங்க அவரு மனைவி தானங்க பிரிஞ்சு போயிருக்கா, நமக்கு என்னங்க கஷ்டம்? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ தம்பதிகள் ஒரு சட்டை இல்லாத காரணத்துக்காக, ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரணத்துக்காக பிரிகிறார்களா இல்லையா? சம்பந்தம் இல்லாம அக்னி வளர்த்து 77 அடி வைத்து சத்தியம் செய்து இவளை நான் கைவிட மாட்டேன். எப்படி? அக்னி வளர்த்து தீ வளர்த்து மந்திரம் ஓதி ஒவ்வொன்றும் சத்தியம்ங்க. இன்னைக்கு திருமணத்தில் நடக்கிற வைதீக திருமணங்கள்ல நடக்கிறது சத்திய பிரமாணம். சும்மா ஏதோ வேடிக்கைக்கு தாலி கட்டணும், கத்தணும், பலூன் விட்டோம், என்ன காகிதத்தை அப்படியே பலூன் வெடிச்சோம் அப்படின்னு சொல்லி கூத்தாடுறது கிடையாது. கல்யாணம்
திருக்கல்யாணங்கள் இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு கல்யாண வைபவங்களும் சத்திய பிரமாணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் சத்திய பிரமாணம். அப்படி அந்த சத்தியம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வளாகத்தில் இருக்கிற அந்த நீதி அரசர்கிட்ட முன்னாடி நின்றுட்டு கூண்டுல நின்றுட்டு டக்குன்னு வெட்டினா குடிச்சிருமா? அப்புறம் சத்தியம் எங்க போகும்? காத்துல பறக்க விட்ட முடியுமா? அக்னி என்ன வளர்த்தோம், என்ன வேதம் ஓதணும், என்ன பண்ணோம், ஒண்ணுமே புரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே. சாதாரணமா வெட்டி வருது ஒட்டி வருது என்ன பேப்பர் நினைச்சிருக்கோமா? உடல் நினைச்சிருக்கோமா? இது உயிருங்க, உயிர். இத்தனை ஜென்மங்கள் எடுத்து இத்தனை பாவ புண்ணியங்களை எல்லாம் சுமந்து வந்து புண்ணியங்களாலே பெற்ற பிறவிதான் இந்த மனித பிறவி. அதுவும் பாரத தேசத்திலே மதுரையில் சொன்னா சும்மாவா? யோசிக்கணுங்க அதெல்லாம் ஆகையாலே ராமாயணத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் இவை எல்லாமே சாதாரணமாக விட்டுற முடியாது. அப்படி இருக்கும்போது ராமனை சாதாரணமாக சித்தரிக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரபாவம் அவனுடையது. அவனுடைய கால் தூசிப்பட்டு அகல்யாதேவி மோட்சம் பெற்றிருக்கிறாள், மனித பிறவி அடைந்திருக்கிறாள். எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டு விஷயமாவும் பார்க்கணும். ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, பிரஜைகள் அவர்கள் ஆச்சாரத்தோடு அனுஷ்டானத்தோடு கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம். இன்னொரு பக்கம் சரியான தவறு என்ன, ஒரு பிறருடைய இன்னொருத்தருடைய மனைவியுடன் இணைந்திருக்கிறான் இந்திரன், என்ன இன்னொரு கணவருடன் இணைந்திருக்கிறாள் இந்த அகல்யாதேவி. அப்படி இருக்கும்போது அந்த மகா பாவம் செய்தவர்களுக்கு விடுதலை எப்படி இருக்கும் பாருங்க. ஏன் கௌதம முனிவர் மனைவியை மீண்டும் பெற வேண்டும், அவர் சத்காரியங்களிலே இறங்க வேண்டும். அப்பேற்பட்ட ஞானி, ஒரு மகா தபசி கௌதம முனிவர். அப்படி சொல்லும்போது இந்த முனிவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம். அப்படி ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும்போது பிறர்க்கு 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 என்று வாழ்ந்தவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, தனக்கு என்று வாழவில்லை. அதான் முக்கியம். எப்ப இருந்து? வைகுண்டத்திலிருந்து, திருப்பார்கடல்ல இருந்து இறங்கிறதிலிருந்து சொல்றேன். ராவணனை அழிக்க வேண்டும், பிராமணர்களை காப்பாற்ற வேண்டும், ரிஷிகளை காப்பாற்ற வேண்டும், பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும், என்ன பிராணிகளை காப்பாற்ற வேண்டும், இப்படி எல்லா மரம் செடி கொடிகளை காப்பாற்ற வேண்டும். சர்வ பூதேஷு ஹிதஹா அப்படின்னு சொல்றாங்க ராமனை. எல்லா பூதங்களும் அப்படின்னா எல்லா உலகம் அனைத்தும் இன்புற வேண்டும் என்ற எண்ணம் ராமனுக்கு இருந்திருக்கிறது. அப்படின்னா ராமனை எப்படி நம்ம போற்ற வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். ஆகையாலே இன்று இந்த ராம பிரபாவம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக ராமச்சந்திர பிரபுவின் குணங்களை பற்றி சிறிது நேரம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லும்போது ராமனுடைய தோற்றத்தை சொல்லுகிறார்கள். ராமன் நின்னானா கிட்டத்தட்ட 16 அடின்னு சொல்றாங்க. இது ஒரு கணக்கு சொல்றாங்க, 16 அடின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ராமனுடைய உயரம் இருக்குமாம். என்ன பாகுவாக இருப்பானாம் ராமன். ஆஜானுபாகனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஜானு பாகுன்னா, ஆஜானுன்னா கை, இந்த பாகுன்னா தோளுங்க. தோளில் ஒரு ஜான்னு சொன்னா கை. அந்த ஜான் முழங்கால தொடணும். நம்ம இப்படி நின்னோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கை முழங்கால தொடணும். தொடுதா பாருங்க, அது உத்தமமான ஒரு லட்சணம். அது அந்த புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க, வீரனுடைய லட்சணம். அப்படி அவன் ஆஜானு பாகுவாக, இவ்வளவு உயரம் இருந்தாலும் கை அவ்வளவு நீளமா இருக்குமாம், தன்னுடைய முழங்கால் வரைக்கும் கை போகுமாம். அப்பேற்பட்ட உயரமும் ஆஜானு பாகவாக அவன் விளங்கி இருக்கிறான். அவனை பார்த்தால் எதிரிகள் கூட மயங்கி விடுவார்களாம். எதிரிகள் கூட மயங்கி விடுவார்களாம். ஒரு கட்டத்திலே ராமனை பற்றி வால்மீகி வர்ணிக்கிறார். இந்த யுத்த காண்டத்திலே ராவணனுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான் ராமன். அப்படி போர் புரியும் போது ஒரு நிலையிலே ராவணன் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டானாம். ராவணன் மயங்கி கீழே விழுந்து விட்டானாம். ஏதோ ஒரு ஆயுதத்தாலே அடிபட்டு இருக்கிறான், மயங்கி கீழே விழுந்து. மயங்கி கீழே விழுந்த உடனே அவருடைய சாரதியான அந்த தேரோட்டி வேகமாக நகரத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறான் அந்த ரதத்தை. என்ன அந்த போர்க்களத்திலிருந்து நகரத்துக்கு நடந்திருக்கான். அப்படி போகும்போது விழித்துக் கொண்டானாம் ராவணன். விழித்துக் கொண்டு எங்கப்பா போற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி உங்களை நான் நகரத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறேன், ராமன் விட்ட பானத்திலே சற்று மயங்கி விட்டீர்கள், என்ன அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தேரை ஓட்டிட்டு போயிடுறேன், நான் உங்களை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொன்னா, இரு நீ இப்ப தேரை ஓட்டிட்டு நகரத்துக்கு போகாத, என்ன திரும்பி யுத்த களத்துக்கு ரதத்தை விடு, திரும்பி யுத்த. ஏன் சுவாமி, என்ன சுவாமி? இல்லை, ராமன் அங்கே பானத்தை விட்டுக் கொண்டிருப்பான். எப்படி? ராமன் அங்கே தன்னுடைய வில்லாலே சரமலை புரிந்து கொண்டிருப்பான். அந்த அழகை நான் பார்த்து ரசிக்க வேண்டும். எப்படி பாருங்க, அந்த அழகை, ராமன் விடும் பானத்திலே அம்பு எய்கின்ற அழகை நான் பார்த்து அந்த ஸ்டைலை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் யுத்த களத்துக்கு சென்று ரசித்திருக்கிறானாம் ராவணன். வால்மீகி ராமாயணத்திலே வர்ணிக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராமனுடைய பிரபாவத்தை அவருடைய எதிரியே ரசித்திருக்கிறார் என்றால் பாருங்களே எப்படி இருந்திருக்கும். அப்பேற்பட்ட பிரபாவம் ராமனுடையது. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் சாரித்ரஹா, கோ தர்ம சாரித்ரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரித்திரம்னா கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்தோம்னா ராமனை, எப்பவுமே ராமனை பார்த்தோம்னு வச்சுங்களேன்,
வந்து பார்க்கிறோம்னா நம்ம என்ன வேகத்துல அவனை திட்டணும்னு வந்தா கூட சாந்தமாயிருவோம். ஏன்னா அவனை திட்டணும் வந்தா கூட சாந்தமாயிருவோம். ஏன்? அவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்த அரக்கிதான் என்ன சூர்பனகை. சூர்பனகை அவனை அடைந்து வந்துட்டு லக்ஷ்மணனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கடைசி ஆசைப்பட்டு மூக்கறுபட்டு போனாள். அந்த மூக்கறுபட்டு ஓடி ராவணனிடம் சென்று குறை சொல்ல வேண்டும். அதாவது எனக்கு இந்த நிகழ்வு நடந்து விட்டது, எனக்கு இந்த மூக்கை அறுப்பு விட்டார்கள் ராம லக்ஷ்மணர்கள், அவர்களை பற்றி குறையாகத்தான் சொல்ல வேண்டும், நிறையாக சொல்ல முடியாதுல்ல. நான் ஒரு தடவை அடி வாங்கினேன்னா அடிச்சவனை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருப்பேனா? எங்க அப்பா கிட்ட போய் எங்க அண்ணன் போய் என்ன சொல்லுவேன்? அவங்க அயோக்கியங்க, என்ன அவங்க படுபாவிக்கு மூக்கு அறுத்துட்டாங்க, என்ன அவங்க சரியான என்ன சொல்றது ஒரு துரோகிகள் சொல்லலாம், இல்ல ஒரு கல்வர்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு வசப்பாடலாமா இல்லையா? என்ன வந்து குடும்பப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லலையா? அவ்வளவு அழகானவன், சுந்தரமானவன், லாவண்யமானவன் ராமன், அவனுடைய தம்பி அப்படின்னு சொல்றானா. எப்படி பாருங்க. அந்த இடத்துல ராமனுடைய அந்த தோற்றத்தை வர்ணித்து என்ன வசைபாடாமல் இசைபாடினாலாம் சூர்பனகை அப்படின்னு சொன்னா, அந்த ராம பிரபாவம் எப்படி இருக்க வேண்டும்? எதிரிகளாலும் அடித்து என்ன அந்த மூக்கறுபட்ட அந்த நிலையிலுமே இந்த சூர்பனகை அங்கே போய் இசைபாடி இருக்கிறாள் ராமனை பற்றி. என்றால் ராமனுடைய பிரபாவம் எப்படி இருக்க வேண்டும்? பராக்கிரமம் சொல்லுவாங்க, வீரியம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது வீரியம்னா பல வீரங்கள் இருக்குங்க. நமக்கு சாதாரணமா வீரம்னா நம்ம தெருவில் போய் சண்டை போடுறது, என்ன ஒரு வாகனத்தை ஒருத்தர் இடிச்சிட்டான்னா சண்டை போடுறது, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீரத்தை காமிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு. என்ன சம்பந்தம் இல்லாம வீரத்தை வாய்ச்சொல்லில் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமன் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா செயல்லையே வீரன். எப்படின்னா ஒரு நாயகன் கதாநாயகன் எப்படி ஒரு திரைப்படத்துல 20 பேர் 30 பேர் 1000 பேர் அடிப்பான். என்ன ஒரு திரைப்படத்தில் இப்ப சமீபமா வந்துச்சு, அடியன் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் 2 பேர் பேசிக்கிட்டாங்க, ஒரு வெத்தலை பாக்கு கடை. அந்த திரைப்படம் வந்த புதுசுல அந்த வெத்தலை பாக்கு விற்கிறவர் சொல்றாரு, என்னப்பா அந்த படம் பார்க்கவே சகிக்கல, 1000 பேரை ஒரே ஆள் அடிக்கிறான், இது பார்த்தா சாத்தியமா? முடியலப்பா, அப்படியே தூக்கிட்டேன். அந்த படத்துல வர அந்த நிகழ்வை பார்த்துட்டு இவர் அப்படியே நம்ப முடியாம சகிக்க முடியாம தூக்கிட்டாராம். வெளியே வந்துட்டேன், முடியல, பார்க்க முடியல. 1000 பேர் இவன் மட்டுமே அடிச்சுக்கிட்டு யாருமே இவன் அடிக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு காலத்துல நடிக்கிறவங்க கிட்ட. ஆனா உண்மையிலேயே ராமன் கரதூஷணாதிகளை, எப்படி கரதூஷணாதிகளை 14,000 ராட்சசர்களை இந்த சூர்பனகை வந்து கோல் சொன்னது யார்கிட்டன்னா தன்னுடைய மற்ற சகோதரர்களான கரதூஷணாதிகளிடம். அவர்களை விட்டுத்தான் ராமனையும் லக்ஷ்மணனையும் வீழ்த்த சொல்லி இருக்கிறாள் சூர்பனகை. அப்படி வீழ்த்த சொல்லும் போது முதல்ல இந்த 14,000 ராட்சசர்கள் வரும்போது சீதையை கொள்வதற்கு தான் வந்தார்களாம். என்ன அப்படி வரும்போது ராமன் சொன்னானாம், தம்பி நீ கூட இரு, என்ன நான் வந்து பாத்துக்கிறேன். தம்பி சொன்னா லக்ஷ்மணன் நானும் வர்றேன்னா, இல்ல தேவையில்லை, நாம தனியா போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி தனி ஒருவனாக நின்று அந்த 14 ராட்சசர்களை தம்முடைய அம்பாலையும் என்ன தன்னுடைய மகத்துவமான வில்லாலே வீழ்த்தினானாம். அப்பேற்பட்ட வீரியம் மிக்கவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்பது அன்றே உணர்த்தப்படுகிறது. ஆகையாலே இந்த 14,000 ராட்சசர்களை வீழ்த்துவான்னா இன்னைக்கு 1000 பேரை அடிச்சாலே நம்மால தாங்க முடியல. என்ன எப்படி இவன் மட்டும் அடிக்கிறான்னு சொல்லி அத்தனை பேரையும் அடித்து விட்டு கொஞ்சம் கூட முடி களையாமல் ஆடை களையாமல் அப்படியே வந்து சீதை முன்பே வந்து நின்றானாம். சீதை போற்றி அவரை அணைத்துக் கொண்டாளாம். சீதை தன்னுடைய கணவனின் மீது ஏதாவது அம்பு பட்டு வந்து காயமாயிருக்குமோ அந்த காயத்துக்கு ஆறுதலாக மனைவி அணைத்துக் கொண்டாளாம். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வந்தா எப்படி நம்ம நிலைமை இருக்குன்னு நம்மளும் யோசிக்கணும். என்ன அப்படிலாம் நமக்கு உபச்சாரம் நடக்குதாங்கிறத நம்ம யோசிக்கணும், நடந்தால் நன்மை. ஆகையாலே இப்பேற்பட்ட ராம பிரபாவம் அவருடைய வீரியத்தை பற்றி போற்றப்படுகிறது, அவனுடைய தோற்றத்தை பற்றி போற்றப்படுகிறது. அளவே கிடையாது அவனுடைய போற்றுதலுக்கு. வித்வான் சொல்றாங்க ராமன். ராமன் வித்வான். எப்படி வித்வான்? வேத சொரூபமாக விளங்குகின்ற ராமன். அப்படின்னா வேதமே ராமனாக பிறந்திருக்குன்னா வித்வானா இருக்க முடியாதா? வித்வான்னா என்ன அர்த்தம்? வித்து அப்படின்னு சொன்னாலே வேதம் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வேதத்தை பத்தி தவறான விஷயங்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. தமிழ்னு சண்டை போடுறது, சம்ஸ்கிருதம்னு சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். ஏன்னா வேதம்ங்கிறது வேதம்ங்க, அது ஒலிங்க. அது ஒலியால் ரிஷிகளால் ஈர்க்கப்பட்டு ஆகாசத்திலிருந்து உணரப்பட்டு மந்திரங்களாக பொழியப்பட்டவை. மந்திர திருஷ்டாசனம் சொல்லுவாங்க ரிஷிகளை எல்லாம் சாதாரண விட்டுற முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம், இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாரும் யாரு? ரிஷியுடைய அந்த ஜீன் உள்ளவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ரிஷியுடைய
அந்த வம்சாவளிகள் சொல்றாரு. என்ன ரிஷியுடைய அந்த வம்சாவளிகள் என்ன இவ்வளவு காலங்களா என்ன இத்தனை ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ரிஷிகளுடைய பரம்பரையிலே வருபவர்கள் தான் நாம் எல்லாமே. அப்படின்னா எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இது. எத்தனை பேர் ஜன்னு கோத்திரத்தில் இருக்கீங்க? ஜன்னு கோத்திரம் எத்தனை பேருங்க? சவுனக கோத்திரம் எத்தனை பேருங்க? ஜன்னு கோத்திரத்தில் யாரும் இல்லையா? சரி, அப்படிங்கும்போது ஜாபாலி கோத்திரம், அப்புறம் பராசர கோத்திரம் சொல்ல இவங்களே யாருங்க? இவங்களாம் ரிஷிகள். இந்த ரிஷிகள் எல்லாமே இந்த மந்திரத்தை உணர்ந்து ஓதி இருக்கிறார்கள் வேதமாக. பராசர ரிஷின்னு சொல்லுவாங்க, வியாச பகவான் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சாதாரண மக்கள் நினைச்சிருக்கோமா? இத்தனை ஞானிகள் ஓசை வழியாக மந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கென்றே வேதமாக அழித்து விட்டு சென்றிருக்கிறாங்கன்னா இந்த வேதம் எல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிருக்கீங்களா? இப்ப இந்த கோயில் இருக்கு, நம்ம நிறைய சிலை வழிபாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன வீட்டில இருந்து தியானிக்கலாம், நம்ம யோகமும் பண்ணலாம், தியானமும் பண்ணலாம், மந்திரமும் ஓதலாம், எல்லா வழிகளுமே நம்மகிட்ட இருக்கு. ஆனா இருந்தாலும் கோயில் அமைத்து ஒரு விக்கிரகம் அமைத்து அதிலே வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் பண்ணணும்? அந்த கல்லுக்கு, அந்த விக்கிரகத்துக்கு, அந்த மூர்த்திக்கு எப்படி அந்த சாநித்தியம் வருகிறது? இப்ப இங்க பிள்ளையார் கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் இப்பதான் நம்ம வந்து அபிஷேகம் முடிச்சு ஆராதனை பண்ண போறோம். என்ன எதுக்கு பண்ணணும்? இவ்வளவு பேரும் சேர்ந்து, இவ்வளவு மனங்களும் ஒன்று சேர்ந்து அந்த விக்கிரகத்தின் மேலே என்ன அந்த விக்கிரகத்தின் மேலே செலுத்துகிறோம், மனதை செலுத்துகிறோம். நாம் எல்லாம் என்ன பண்றோம்? அந்த விக்கிரகத்தின் மேலே மனதை செலுத்துகிறோம். அர்ச்சக சுவாமிகள் என்ன பண்றாங்க? மந்திரம் போதி அந்த விக்கிரகத்துக்கு, அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து, திருமஞ்சனம் செய்து, அலங்காரம் செய்து திருவாராதனை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அப்படின்னா எதிலங்க விசேஷம் விளங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகத்துக்கு உண்டான மகிமையே ஓசையால். என்ன ஓசையால்? அந்த வேதத்தை ஓதி அந்த வேத ஒலிகளால், அந்த மந்திரங்களால் இந்த மூர்த்திக்கு சிறப்பு கூட்டுகிறோம். நாம் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேத மந்திரங்கள் அதிலிருந்து எதிரொலியாக வந்து அந்த வேத மந்திரத்தின் பலமாகத்தான் அந்த மூர்த்திக்கு சாநித்தியமே வருகிறது என்பது சொல்லுகிறது வேத ஆகமங்கள் அனைத்துமே. அதனால தான் மந்திரங்கள் சொல்லி, வேதங்கள் ஓதி ஒவ்வொரு மூர்த்தியையும் நாம் வழிபடுகிறோம். ஒரு மூர்த்திக்கு சாநித்தியம் வர வேண்டும் என்றால் வேத ஒலிகள் ஓதப்பட வேண்டும். அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, வேத ஒலிகள் தான் அவசியமானவை, முக்கியமானவை. ஆகையால வேதத்தை சாதாரண நம்ம விட முடியாதுங்க. வேதமே ஒரு ரூபம்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஓசை இருக்குல்ல, அதை ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓசைன்னா என்னமோ கத்துறாங்க, என்னமோ ஓதுறாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஓசைங்கிறது ஒரு ரூபம் தான், அது ஒரு ரூபம் தான். அது ஏன்னா வைப்ரேஷன் சொல்லுவாங்க. வைப்ரேஷன் ஆகுதுன்னா தான் நமக்கு ஓசையே கேட்கும். காதுல வந்து காது கேட்குதுன்னா உள்ள அந்த ட்ரம் வந்து அப்படியே அதிரணும், அப்பதான் ஓசை நம்ம காதுல விழும். இல்லாட்டி காது கேட்காது அப்படின்னு ஆகி போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வு இருந்தால்தான் எல்லாமே நடக்கும். இந்த அதிர்வாலே தான் இந்த உலகமே இயங்குகிறது. என்ன இந்த உலகமே எப்படி இயங்குதுன்னா அதிர்வுல தான் இயங்குது. என்ன ஒரு இனிமையா ஒரு வீணை மீட்டி அந்த வீணையுடைய அந்த நாதத்திலே, அந்த அதிர்விலே வரும் ஓசையிலே நம்ம இன்புறுவோமா இல்லையா? ஒரு வீணை மீட்டி அதில் வரும் நாதத்திலே இன்புறுவோமா இல்லையா? அது என்ன? அந்த 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 கம்பிகள் என்ன ஆகுது? அதிர்வாகுது. அந்த அதிர்விலே ஓசை கிளம்புகிறது. அந்த உரசலிலே, அந்த நம்முடைய விரல் உரசலிலே அந்த ஓசை கிளம்பி அந்த அதிர்விலே வருகின்ற ஓசையாலே நாம் இன்புறுகிறோம். உண்மையாலையா? அதே ஓசைதான் ஒரு சின்ன அணு. அந்த அணுவை பிளந்து ஒரு பெரிய வளாகத்தையே அடிக்கும் அளவுக்கு அதிர்வையும் உண்டாக்க முடியும். உண்மையாலையா? எல்லாமே அதிர்வுதான். அந்த ஆட்டம்பாமும் சரி, இந்த ஓசையும் சரி, இனிமையான வீணை வாத்திய ஓசையும் சரி, எல்லாமே அதிர்வு அதிர்வு அதிர்வு. அப்பேற்பட்ட அதிர்வுகள் அந்த மூர்த்திக்கு சாநித்தியம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டவைதான் வேத ஒலிகள் அனைத்துமே, மந்திரங்கள் அனைத்துமே. மந்திரங்களை நம்ம எப்படி அணுகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அது பலன் கொடுக்கும். இன்னைக்கு மந்திரத்தை நாம எப்படி ஞானத்தோட ஸ்ரத்தையோட இவன் என்னமோ ஓதிக்கிட்டு இருக்கான், நான் பாட்டுக்கு வீட்டு கதையை பேசிட்டு இருக்கேன்னா அது பலன் தராது. எவ்வளவு சிரத்தை, எவ்வளவு ஆழமாக நாம் என்ன அதில் ஊறுகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான். குலோப் ஜாமுன் எப்படி இருக்கணும்? குலோப் ஜாமுன் எப்படி இருக்கணும்? சாம்பார் இட்லி எப்படி இருக்கணும்? சாம்பார் வடை எப்படி இருக்கணும்? நல்ல ஊடி இருந்தானா மதிப்பு. என்ன கல்லு மாதிரி இருந்ததுன்னா அப்பவே திருப்பி கொடுத்துருவான், பில்ல
திருப்பி பணத்தை கொடுத்துருவான். உண்மையிலே இல்லையா? நம்ம விரும்புறதெல்லாம் அப்படித்தானே விரும்புறோம். நல்ல ஊறி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத மந்திரங்களின் அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதில் சொல்லப்பட்ட அந்த இறைவனுடைய தியானத்திலே தியானித்துக் கொண்டு நாம் ஓதினோமே ஆனால் அதற்கு உண்டான பலனே அலாதி. இது வேதம் சொல்கிறது. ஆகையாலே இந்த ராமனை வழங்கும் போது, இந்த ராமனை துதிக்கும் போது இப்பேற்பட்ட பிரபாவம் மிக்கவனையா நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த அந்த பெரும் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த ஆச்சரியத்தோட நாம் வணங்கினோமே ஆனால் பலன் இரட்டிக்கும், 3 மடங்காகும், 100 மடங்காக நமக்கு வாழ்க்கை சேர்க்கும் அளவுக்கு இருக்கும் என்பது அடியனுடைய விண்ணப்பம். ஆகையாலே இந்த ராம பிரபாவத்தை யார் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள், யார் போற்றிக் கொண்டு வருகிறார்கள், யார் இந்த ராமனை கோவில் கட்டி வணங்கி கொண்டு வருகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில்தான் இன்றைய இந்த தை அமாவாசையிலேயே ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி அபிஷேகம் நடந்து ஆராதனை நடக்க போகும் இந்த வேளையிலே அடியேன் விண்ணப்பிக்க போகிறேன். இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வடதேசத்து கடவுளா, இல்ல தென் தேசத்து கடவுளா, இல்ல கீழே என்ன நாடுகளுக்கு உண்டான அந்த கீழே நாடுகள், மேலை நாடுகள் சொல்லுவாங்கல்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அப்புறம் கனடா, அந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு உண்டான கடவுளா, எந்த ஊருக்கான கடவுளுங்க ராமன்? சொல்லுங்க பாப்போம். நம்ம ஊருக்கு உண்டான கடவுளா? அப்ப அந்த ஊருக்குலாம் அவர் கடவுள் இல்லையா? அப்படின்னு சொல்ல போனா, உண்மையிலே சொல்ல போனா இந்த உலகத்துக்கே ராமன் போற்றப்படுகிறான். இந்த உலகத்தார் அனைவரும் ராமனை பற்றி தெரியாமல் ராமனை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா, ரொமான்ஸ் இல்லாம இந்த உலகம் இருக்கா? ராமக அப்படின்ற நாமத்துலதான் ரொமான்ஸ். ரம்யக ரம்ய இதி ராமக. ராமன்ற ஒரு வார்த்தைக்கு, ஒரு மந்திரத்துக்கு உண்டான அந்த வார்த்தையை நாம் பின்னம் செய்தோமே ஆனால் அந்த விளக்கம் நமக்கு விளங்கும், அந்த பொருள் நமக்கு விளங்கும். ராமக என்றால் ரம்ய இதி ராமக, இனிமையானவன் ராமன். அவ்வளவுதான். நமக்கு எல்லா இனிமைக்கும் மேம்பட்ட இனிமையாக இருப்பவன் இந்த ராமன் என்று போற்றப்படுகிறான். அதனால்தான் ரொமான்ஸ் சொல்றோம், ரம்யான்னு சொல்றோம், ரம்யமா இருக்குன்னு சொல்றோம். எங்க எங்க இந்த ரா மா அக்ஷரம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் ராமன் சம்பந்தப்பட்டவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேடுங்க. நீங்க என்ன, நான் அடியேன் சொல்றதெல்லாம் ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு என்ன ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எங்க எங்க இந்த ராம நாமம் வருகிறது என்று சொல்லி. ரோம் என்ற நகரம் இருக்கிறது. அந்த ரோம் என்ற நகரத்துக்கு பெயர் சூட்டப்பட்டதே ராமனுடைய பிறந்த தினத்திலான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சரித்திரம் சொல்லுகிறது. ரோம், ராம் சொல்றதா ரோம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க, ரோம்னு சொல்றாங்க. அப்படி ராம் என்ற வைபவம் என்ன ஒரு விழாவே கொண்டாடப்படுகிறது ராமனுடைய பெயராலே. என்ன இன்னைக்கு ராமனுடைய பெயரினாலே விழாவே கொண்டாடப்படுது. மெக்சிகோல கொண்டாடப்படுதான், என்ன ஆஸ்திரேலியால கொண்டாடப்படுதான். ஏன்னா அப்படி ராமனுடைய பிரபாவம் அவ்வளவு பெருசா பரவி இருக்குன்னா ஏன் பரவி இருக்கு? இன்னைக்கு ஒரு மனிதனுடைய புகழ் பரவுகிறது என்றால் அவருடைய நடத்தையை பொறுத்து தான் இருக்கிறது. அவனாலே மக்களுக்கு கிடைக்கின்ற பலன், நற்பலன்களை பொறுத்து தான் இருக்கிறது. அவனாலே மக்களுக்கு துன்பங்கள் வரவில்லை என்ற ஊர்ஜிதம் செய்தவுடன் தான் அவருடைய பெயரே பரவுகிறது. சொல்லும்போது இத்தனைக்கும் உரியவன் ராமன் என்ற புகழ் ஏதோ யுகத்திலிருந்து எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லும்போது, ராமனை பற்றி யாராவது தவறாக பேசினால் பதில் சொல்வதற்கு நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். எப்படி ராமனை பத்தி இன்னைக்கு ராமனை பத்தி பேசினாலே என்ன சங்கின்றாங்க, கரெக்ட் தானே? அப்படியே சொல்லுவது சரிதானே? என் நண்பர்களிடையே நடந்த விஷயம் இது. என்னுடன் படித்து, என்னுடன் கூத்தடித்த, என்ன வகுப்பறையிலே படித்த நண்பர்களே அடியேன் ராமனை பத்தி பேசினா நீ என்ன சங்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் திருப்பி கேட்டேன், அப்ப நீயும் சங்கி தானே? ஏன்னா சங்கம் வளர்த்த மதுரை இது. என்ன இதுவும் சங்கம் தான், எல்லாமே சங்கம் தான். அது சங்கம் தான், இதுவும் சங்கம் தான். அப்ப எதுக்கு நீ எதுக்கு எதிர்க்கிற அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய காலங்களாக ஒரு மனிதனுக்கு, இப்ப மனிதர்களுக்கு அரிப்பு எடுத்துக்கொண்டே வந்தது. ஒரு இடத்துல ஒரு ரணம், அந்த அரிப்பு, அந்த அரிப்பை சொரிஞ்சா சுகமா இருக்குமா இல்லையா? அந்த அரிப்பை சொரிஞ்சா சுகமா இருக்கும். ஒருத்தன் உனக்கு சுகமா இருக்கணும்னு சொல்லி அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். சொரிஞ்சு ரணகலம் ஆயிருச்சது. ஏன்னா இத்தனை வருஷமா சொரிஞ்சுக்கிட்டே இருந்து ரணகலம் ஆயிருச்சு. ரணகலமான ஒண்ணு மருந்து போடுறதுக்கு ஒருத்தன் வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க யோசிக்குங்க எதுக்கு பொருந்தும்னு சொல்லி. மருந்து போட ஒருத்தன் வந்தான். அவன் மருந்து போட வந்தவனை
வேற வழி இல்ல, மருந்து போடணும், வா மருந்து போட்டு ரணகலம் ஆயிடுச்சு போடுன்னு சொன்னா, மருந்து போட்ட உடனே என்ன ஆகும்னா எரிச்சல் வரும். எந்த மருந்துமே ஒரு காயத்து மேல போட்டா லேசா எரியும். ஏன்னா அதுக்குண்டான அந்த கிருமிகள் எல்லாமே அழியும் போது அது எரிச்சல் தான் செய்யும். எரிச்சல் வந்த உடனே அந்த அரிச்சு ரணகலமாக்கலாம் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இந்த பாரு உனக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு, இத்தனை காலமா நான் சொரிஞ்சு எவ்வளவு சுகமா இருந்தது, இப்ப அந்த சொரிஞ்ச இடத்துல ரணகலமா இருக்குன்னு மருந்து போட வந்தவன வசப்பாடுறான். இவன் எப்படி இருக்கும் பாருங்க, மருந்து போட வந்தவன இந்த சொரிஞ்சு விட்டவன் ரணகலமாக்கிட்டு, இவன் பாத்தியா உனக்கு எரிச்சலை கூட்டுறான், அப்ப நான் தான் வரணும் மறுபடியும் சொரிகிறதுக்கு அப்படின்னு சொல்லி முன்னே வர பாக்குறான். இப்ப நாம எரிச்சல் படணுமா, எரிச்சல் போறதுக்கு நிரந்தரமான தீர்வுக்கு முயற்சி பண்ணணுமா, இல்ல மறுபடியும் சொரிஞ்சு விட்டு ரணகலம் ஆக்கிக்கணுமாங்கிற தீர்வு நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நாம் எது நமக்கு சொரியப்பட்டு என்ன ரணகலமாக்கப்பட்டு நம் மனதிலே இருக்கிறதோ அதற்கெல்லாம் மருந்தை தேட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஞானத்தை பெறுவதுதான். விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் எதுக்கு எப்படி என்று தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் வர வேண்டும், ஆர்வம் மேலோங்கி வர வேண்டும். அதைத்தான் அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இது போன்ற சொற்பொழிவுகள் சகஜமாக நடத்தப்பட வேண்டும். அடியேன் இந்த வளாகத்திலே இந்த கோயில் மகா சம்பரோஷணம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பேசியிருக்கிறேன். எப்ப எத்தனை வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பேசியிருக்கேன். ஏன்னா எல்லாமே யூடியூப்ல இருக்கு, நீங்க எல்லாம் பார்க்கலாம். அப்படி பேசும்போது அன்னைக்கே சொன்னேன், நீங்க ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல ஒரு தடவை என்ன குறைந்தபட்சம் இந்த வருஷாபிஷேகத்துக்கு வச்சு கூப்பிடுங்க, பேசுவோம், நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்குவோம்னு சொன்னேன். நல்ல வேளை மறக்கல, இன்னைக்காச்சும் கூப்பிட்டுருக்காங்க. ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகையாலே ராமனை யார் போற்றுகிறார்கள், யார் கோவில் கட்டி வழிபடுகிறார்கள் என்று பார்த்தா நம்முடைய மதுரையிலே ஜனங்கள் வாழ்கின்ற நெருக்கடியாக வாழ்கின்ற அந்த வளாகங்களிலே முக்கியமாக மஞ்சனகார தெரு மால் 5 ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் என்ற கோயிலை கட்டி நம் சமூகம் இன்றளவும் காத்து கொண்டு வருகிறது. ராமச்சந்திர பிரபுவை எப்படி இருக்கும் பாருங்க. அயோத்தியால ராமனை கோயிலிருந்து தூக்கி வெளியில வச்சுட்டாங்க. நம்ம அப்பேற்பட்ட ராமனுக்கு கோவில் கட்டி விமானம் எழுப்பி கோபுரம் கட்டி ஆராதனை செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா நாம எப்படி புண்ணியம் செஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ராமர் கோயில்கள் மதுரையிலே நம்முடைய சமூகத்தினரால் வளர்க்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு நன்கு போஷிக்கப்பட்டு இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கின்றன. கோதண்டராமர் கோயில் சொல்லி சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளிக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அப்புறம் கீழே தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில என்ன ராமர் கோயில் இருக்கு, கோதண்டராமர் கோயில் இருக்கு. அப்படிப்பட்ட ராமர் கோயில் நம்முடைய சமூகத்திலே மதுரையிலே நன்கு விளங்கி கொண்டிருக்கின்றன என்றால் அதுதான் உண்மை, அதுதான் ராம பிரபாவம். ராம பிரபாவத்தை யார் உணர்ந்திருக்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஏன் இந்த வளாகத்தினுடைய பேரு அதான் வந்த உடனே சொன்னேன், கோதண்டராமர் மில் அப்படின்னு சொல்லி இந்த வளாகமே விளங்கி இருக்கிறதுனா பாருங்களேன். நீங்க சொல்ல போனா கோதண்டராமர் வளாகம் வச்சிருக்கலாம், நீங்க இந்தியா புல்ஸ் வச்சுட்டீங்க, அதை கட்டின அவருடைய பேரை வச்சுட்டீங்க. ஆனா இந்த கோதண்டராமர் மில் ரோடு போகவே போகாதுங்க. இந்த இந்தியா புல்ஸ் உடைய விலாசம் எங்க இருந்து கோதண்டராமர் மில் ரோடு தான் வருது. ராமர் எப்படி வந்துடுறாரு அங்கேயும் என்ன எல்லாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையா? அடியன் எழுதும் போது அடியனுடைய வாடிக்கையாளர் இங்க நிறைய இருக்காங்க, அவங்க பேர் எழுதிட்டு அவங்க விலாசத்தை எழுதும் போது கோதண்டராமர் மில் ரோடு தான் போடுறேன் அடியன். அதனால அந்த ராம பிரபாவம் அவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது நம்முடைய மதுரை என்பதிலே. அப்பேற்பட்ட இந்த கோவிலுடைய இந்த மூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா ராம லக்ஷ்மணர்களுடன் சேர்ந்த ஆஞ்சநேயர் சன்னதியும் தனியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ சீதா ராம ஆஞ்சநேயர் கோவில் மகால் 5 மஞ்சனகார தெரு. இந்த கோவில் தரை மட்டமாக இருந்த கோயில், தரைக்கு நிகராக இருந்த கோயில் 2011 மகா சம்பரோக்ஷணம் நடந்து புதிதாக கோவில் எழுப்பப்பட்டு கோபுரங்களும் என்ன விமானங்களும் எழுப்பப்பட்டு நல்ல கம்பீரமாக என்ன ரத்தினம் போல விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 12 வருஷம் பூர்த்தி அடைந்து இப்போது வருகின்ற மார்ச் 24ஆம் தேதி மகா சம்பரோக்ஷணம் நடக்கவிருக்கிறது. மகா சம்பரோக்ஷம் நடக்கவிருக்கிறது. நல்ல கொடிமரம் எல்லாம் புதிதாக அமைத்து என்ன துவாரபாலகர்கள் அமைத்து புதிதாக இதையெல்லாம் நாமெல்லாம் விருத்தி செய்து கொண்டே வருகிறோம். ஒரு கோயில்னா அதோடைய லட்சணம் எப்படி இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? கோயிலுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கோவில்னா ஒரு மனிதனை போலேதான் கோவிலும்.
கோவிலுடைய அந்த பிரகாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பிரகாரம் இருக்கு பாத்தீங்களா. கிழக்கு பக்கமும் கிழக்கு திசை நோக்கி கோயில் இருக்குன்னா வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ரெண்டு பக்கமும் பிரகாரம் இருக்கும். அந்த ரெண்டு பிரகாரம் கையை போலே, அந்த ரெண்டு பிரகாரம் மனிதனுடைய கையை போலே. அந்த விமானம் விளங்குறது பாத்தீங்களா, அதுதான் தலை, விமானம் தான் தலை. மேற்கு பக்கம் இருக்கிற பிரகாரம் தான் முதுகு. நாமெல்லாம் ஒரு மனிதனை போலேதான் கோயிலை அமைத்திருக்கிறோம். அப்ப அந்த முதுகு தண்டு தான் அந்த கொடிமரம் என்று போற்றப்படுகிறது. அந்த கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா, அது முதுகு தண்டு. இப்படி ஒரு மனுஷன் படுத்திருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, நின்று இருக்கிற மாதிரி அப்படியே அது 3D வெர்ஷன்ல முக்கோண வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி இருக்குன்னா, இது எல்லாம் இருந்தால்தான் ஒரு கோயில் முழுமை பெறும். அப்ப கொடிமரம் வைக்கணும். அதனால கொடிமரத்தையும் இன்னைக்கு புதுசா நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த கொடிமரத்தை நிறுவி புதிதாக இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் மகா சம்பரோஷம் நடக்கவிருக்கிறது. ராம கைங்கரியம் செய்ய விரும்புபவர்கள், இன்னைக்கு ராம நாமத்தை சொன்னாலே நமக்கு மூட்டை மூட்டையா இருக்கிற பாவங்கள் எப்படி ரத்னாகரனுக்கு தொலைந்து வால்மீகி பகவான் ஆனாலோ ராம நாமத்தினாலே ஆனதான், ராம கைங்கரியம் கிட்டினால் அதை விட பல புண்ணியங்கள் நமக்கு கிட்டும். ராம கைங்கரியம் கிட்டினால் அதை விட பெரிய பாக்கியவான்கள் நாம் எல்லாமே சொல்லும்போது, ராமனுக்கு நடக்கின்ற இந்த மகா சம்பரோக்ஷண வேளையிலே நம்மால் முடிந்ததை ஈன்றதை முடிந்ததை எல்லாமே நாம் எல்லாம் நல்ல ஒரு கைங்கரியமாக செய்தால் மகாபாகியம், நம் குடும்பம் நன்றாக சிறக்கும் விளங்கும், அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் இன்புறுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆகையாலே இன்றைய தினம் திரு நாகராஜ் அவர்கள் முன்னிலைக்கு வரவும், நம்முடைய உபதலைவர் திரு மனோகர் ஐயா அவங்க வந்திருக்காங்க. இது அடியேன் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தை அமாவாசை சிறப்பு பூஜை நடக்கும் போது சொற்பொழிவும் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதே சமயத்திலே ராமனுக்கு சேவையாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய கமிட்டியார்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே இன்னைக்கு உங்க வளாகத்தில் இருக்கிற நண்பர் திரு நாகராஜ், இந்த கோயிலுடைய டைரக்டர் கமிட்டி மெம்பர், அவரு உபதலைவர் நம்ம மனோகர் ஐயா வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பொறுப்புல இருக்காங்க. நான் அடியன் செக்ரட்டரி, இந்த கோயிலுக்கு காரியதரிசி. காரியதரிசின்னா இந்த காரியங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும். என்னென்ன பண்றோம், என்னென்ன கைங்கரியம் பண்றோம், இதெல்லாம் தரிசனம் பண்ணணும். அதான் காரியதரிசியுடைய கடமை. அதனால எல்லாருமே சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நாகராஜ் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, நம்ம ராம பிரபாவத்தை பற்றி நன்கு ஒரு விஷயமாக சத் விஷயமாக பேசிவிட்டு இந்த சம்பந்தமாகவும் எல்லோருடையும் நம்ம அறிவிப்பு செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கினார். அதன் பெயரிலே அடியேன் இன்று விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் மகா சம்பரோஷணம் சம்பந்தமான இந்த அறிவிப்பு பத்திரிகை அனைவருக்கும் வழங்கப்படும். பாருங்க, என்ன கைங்கரியம் முடியுமோ அதெல்லாம் நீங்க அதுல தொலைபேசி எண்ணெல்லாம் இருக்கு, நீங்க அழைச்சு யாருக்கு கொடுக்கணுமோ, நாகராஜ் இருக்காரு, உங்க வளாகத்தில் இருக்காரு, அவர்கிட்டயே நீங்க எல்லாத்தையும் சேர்க்கலாம், உங்க சேவையை செய்யலாம் என்பதை விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய தினம் இந்த ராமபிரபாவம் என்ற தலைப்பிலே அடியேனை ஒரு பொருட்டாக மதித்து அழைத்து பேச வைத்தமைக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக செவிமடுத்த அத்துணை பேருக்கும் அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக அடிக்கடி சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்ற விண்ணப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு தடவை பேசுறோம்னா நம்ம கேட்கிறோம், என்ன ஒரு தடவை பேசுறோம்னா நம்ம காதால கேட்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கேள்விகளை கேட்கணும். எப்படி முதல் நம்ம காதால கேட்கிறோம், அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வரும்போது சந்தேகத்தை தீர்த்துக்கணும்ல. அப்ப சந்தேகத்தோடயே அப்படியே மனசுல பொறைச்சிட்டு வாழ்ந்துருவோமா? ஒரு சந்தேகம் வந்தா கேள்வியை கேட்கணும். முதல் காதுல விஷயத்தை கேட்கணும், அதுல இருந்து வர்ற சந்தேகத்துக்கு நாம கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியை கேட்டுட்டு விட்டுருவோமா, அதுக்குண்டான பதிலை மீண்டும் கேட்க வேண்டும். அதனால 3 தடவை கேட்கணுங்க. இதுதான் கேள்வி ஞானம். கேள்வி ஞானம்னா சும்மா அப்படியே அசை போட்டுக்கிட்டு அப்படியே சொல்றதை கேட்டுட்டு பிரசாதம் ரெடியா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அது கேள்வி கிடையாது. கேள்வி ஞானம்னா தவறா நினைக்காதீங்க. கேள்வி ஞானம்னா இது முழுமை பெற வேண்டும். ஒரு கேள்வி கேட்கணும், அந்த அப்புறம் மறுபடியும் கேள்விகளை மறுபடியும் அந்த கேள்விக்குண்டான பதிலை இந்த ஒரு இந்த சுழற்சி வாழ்க்கையை சிறக்க செய்யும். இது எதுவானாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி, இது உதவும். ஒரு பள்ளியில படிக்கிறதுனாலும் சரி, முக்கியமாக ஆத்ம ஞான விஷயத்திலே
ஆன்மீக விஷயத்திலே கேள்விகளை நிறைய கேட்க வேண்டும், பதில் கிடைக்கும் வரை ஓயக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நாம அதை விட்டுட்டோம், மறுபடியும் பிடிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால அடியேன் இன்று முதல் கேள் என்பதை கொடுத்திருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் எப்ப வேணா அடியனை தொடர்பு கொண்டு கேள்வியும் கேட்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அடியனுடைய பேச்செல்லாம் நிறைய வலைதளத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 250-300 வரைக்கும் வலைதளத்தில் இருக்கு. நிறைய பார்த்துட்டு நான் போற இடத்துல சம்பந்தம் இல்லாம திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுவாரு. சார் வணக்கம் சார், எனக்கு யாருன்னே தெரியாது, வணக்கம் ஐயா அப்படின்னு கேட்பேன். ஐயா உங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷங்க, கேட்குறீங்களா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா, நீங்க இதுல இப்படி பேசுனீங்க, இதுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, கேள்வி கேட்பாங்க. இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. இது முன்னாடியே நம்ம கேட்டு கேட்டு பழக்கமாச்சுன்னா சந்தேகமே இருக்காது, நாம் ரசிக்க தொடங்கி விடுவோம். நாமெல்லாம் அந்த விஷயத்தை அடியேன் விண்ணப்பித்தது எல்லாமே ராமாயணத்தை ரசித்து ருசிக்க வேண்டும். எப்படி நம்ம தோசை, இட்லி என்ன நம்ம சாப்பிடுறோமோ, பொங்கல் வகைராக்கெல்லாம் சாப்பிடுறோமோ, ஒரே தடவை சாப்பிட்டதை மறுபடியும் சாப்பிடுறோம். எப்படி ஒரே தடவை சாப்பிட்டது தான், தோசை தானே சாப்பிடுறோம், காலையில இட்லி தானே சாப்பிடுறோம், வேற எது என்னதுக்கு போனாலும் மறுபடியும் இந்த புளியோதரை கிடைக்குமா, என்ன ரசம் சாதம் கிடைக்குமா, ஊரா சுத்திட்டு என்ன பெரிய யாத்திரை எல்லாம் போயிட்டு, நல்ல சுற்றுலா எல்லாம் போயிட்டு, உல்லாச பயணம் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு சலிச்சு போய் வீட்டுல போய் கொஞ்சம் சாதம் வச்சு ரசம் வச்சு அப்படியே பசைஞ்சு என்ன சாப்பிட்டா எவ்வளவு சொர்க்க சுகமா இருக்கும் நினைக்கிறது இல்லையா? அதான் உண்மை. அப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிடுறோம். இந்த ராமாயணத்தை நாம எத்தனை தடவை கேட்டிருப்போம்? முழுக்க ராமாயணம் முழுக்க 24,000 ஸ்லோகங்கள் கேட்கணும் முடியுமா? ஆனால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் தெரியுமா? மதத்திலே புரட்சி செய்த மகான், அப்படி சொன்னாதான் தெரியும். இன்னைக்கு என்ன அவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இப்ப ராமாயணத்தை நம்ம ஒரு தடவை கேட்டுறதுக்கே நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். என்ன இவ்வளவு இந்த 1 மணி நேரம், இந்த 3/4 மணி நேரம் அடியேன் பேசுனதுக்கே கொஞ்சம் அப்படியே தளர்ச்சி ஆயிருக்கு மணி நேரம். என்ன அப்படி இருக்கும்போது ஆகலன்னா நல்லது. அப்படி இருக்கும்போது ராமாயணத்தை 18 முறை ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் 18 முறை அந்த திருமலை திருப்பதி அடிவாரத்திலே உட்கார்ந்து கொண்டு, இது போன்ற மரங்கள் இருக்கின்ற புளிய மரத்தை அடியிலே உட்கார்ந்து கொண்டு 18 முறை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார் தன்னுடைய தாய் மாமனான பெரிய திருமலை நம்பிகளிடமிருந்து. இது ஆச்சரியத்தக்க விஷயமா இல்லையா? 18 முறை இந்த ராமாயணத்தை முழுக்க 24,000 ஸ்லோகத்தையும் விளக்கமாக அந்த பெரிய நம்பிகள் சொல்ல, பெரிய திருமலை நம்பிகள் சொல்ல, ராமாயணத்தை ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் வாட்ஸ்அப் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு இல்ல, கூத்து இல்ல, கேளிக்கை இல்ல, வியாபாரம் இல்ல, முழுக்க திருவேங்கடமுடையானுடைய அவருடைய தரிசனத்தை கண்டு ஸ்ரீராமனுடைய மகிமைகளை, ராம பிரபாவத்தை கேட்க வேண்டும் என்று தளமிருந்து கேட்டிருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்றால் அவருடைய பெருமையும் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எத்தனை தடவை கேட்டிருக்காரு? 18 முறை, ஒரு வருடத்துக்கு உள்ளே கேட்டிருக்காரு. 1 வருஷம் தான் அங்க இருந்திருக்காரு ராமானுஜர். 18 முறை. இன்றும் நீங்க திருப்பதிக்கு அலிப்பிரி வழியா போகும்போது அந்த புளிய மரத்தையும் தரிசிக்கலாம், ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் தரிசித்த அந்த ராமனையும் தரிசிக்கலாம், என்ன கேட்ட அந்த ராமனையும் தரிசிக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட பிரபாவம் ராமனுடையது. என்ன கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் போற்றுகிறார். அவருடைய அந்த உபதேசத்தின்படி ராமாயணத்தை பாடமாகவே 1 வருட காலம் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் படித்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட பிரபாவம் ராமனுடைய பிரபாவம். அடியேன் வழக்கமாக தினமும் காலையிலோ மாலையிலோ எப்போது வேலை கிடைக்கிறதோ 1 மணி நேரமாவது நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்கும் வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுங்க, 1 மணி நேரமாவது சொற்பொழிவை கேட்க வேண்டும். 5 நிமிஷம் கேட்கிறதுக்கு நம்ம ஆள பொறுமை இல்லை. இப்ப அடியேன் பேசுறேன், இவ்வளவு பேசியிருக்கேன். ஆனா இவ்வளவு பேசுறதையும் மொத்தமா ஒரே நேரத்துல கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு மனதிடம் இருக்கு, மனசக்தி இருக்கு அப்படின்னா தெரியாது. ஆனால் இந்த 1 மணி நேரம் பேசுனதுல இருந்து ஒரு நிமிஷமா ஒவ்வொரு செய்தியை அப்படியே சத்தன சுருக்கமா போட்டோம்னா அதை கேட்கிறாங்க மக்கள். எப்படி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1 நிமிஷம் கேட்கறதுக்கே சில பேருக்கு பொறுமை இல்லை. 20 நொடிகள்ல அமர்த்திட்டு போயிடறான். இது என்ன நாமத்துக்கு வேறதுக்கு போப்பா, வேற நாட்டியத்துக்கு போ, நடனத்துக்கு போ, கூத்துக்கு போ, என்ன அப்படின்னு மாறி அந்த ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. 20 செகண்ட் 20 நொடி கேட்கறதுக்கு மனுஷனுக்கு பொறுமை இல்லை. இந்த பொறுமை எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உண்மையிலேயே ஆதி காலத்துல ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
இன்னைக்கு நம்ம இந்த வலைதளத்துல நம்ம பார்க்குற அந்த ஷார்ட்ஸ், அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற ஷார்ட்ஸ் இது. ஒரு பெரிய ஒரு கதையில இருந்து ஒரு பாகத்தை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க ஷார்ட்ஸ்னு சொல்லி. அந்த காலத்திலேயே இவ்வளவு வேதாந்தம், இவ்வளவு இதிகாச புராணம் மக்களால கேட்க முடியுமோ முடியாதோ என்று தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய சாரமாக 2 அடிகளிலே திருக்குறளாக வழங்கப்பட்டுதான் அந்த காலத்திலே இருந்து விளங்கி கொண்டிருக்கிற ஷார்ட்ஸ் மெசேஜ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்குறள் என்ன நினைச்சிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற ஷார்ட்ஸ் தான் அன்னைக்கு இருக்கிற ஷார்ட்ஸ். அது இன்னைக்கு பெருசா விளங்கிட்டு இருக்கு. 1330 சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கான். அது அந்த காலத்து ஷார்ட்ஸுங்க. அது அப்படிதான் இருக்கு. மக்கள் பொறுமை இருப்பவர்களும் இருப்பார்கள், பொறுமை இழந்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் ஒன்று நடக்க வேண்டும். யார் பொறுமையோட நிறைய கேட்கிறாங்களோ அவங்க சம்பந்தமான வழக்கத்தை, நல்லோர்களுடைய என்ன சகவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். சத்விஷயமாக இத்தனை பேர் கேட்கிறீங்க. இன்னைக்கு இங்க வளாகத்தில் இருக்கிற வாழ்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இங்கே இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அப்ப வராதவர்களிடம் இதை பற்றி சொல்லி அவர்களையும் இழுத்து வர வேண்டிய கடமை நம்முடையது. என்ன, அதனால அதையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்திலே அடியேன் இன்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய பிரபாவத்தை பேசுவதற்கு வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் அடியனுடைய உரையை அனைவருடைய மனங்களிலும் நிறைவு செய்து கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அடியன் தாசன். அனைவருக்கும் வணக்கம். லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது கேட்டோம்னா இன்னும் ரொம்ப நேரம் கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பட் டைம் இல்லாத நேரத்தில் டைம் குறைவாக இருக்கிறதுனால இதோடு முடிச்சுக்குவோம். செக்ரட்டரிக்கு ஒரு விண்ணப்பம். இவரை அடிக்கடி கூப்பிட்டு இது மாதிரி ஒரு சொற்பொழிவுகள் ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான என்ன முயற்சிகளோ அதை எடுங்க. இன்றைய மாலை குறுகிய நேரமாக இருக்கிறதால் இப்பொழுது இந்த நேரத்தில் முடித்து கொள்ளலாம். இன்னொரு நாள் நீண்ட ப்ரோக்ராம் பண்ணி கிளியராக ஒரு 2-3 ஹவர்ஸ் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. பிரமாதமாக இருந்தது தங்கள் இசை சொற்பொழிவு. ராம 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 பரவாசுதேவனே பக்தவத்சலனே பரமதயாகரனே ஸ்ரீ ரகுராம பரவாசுதேவனே
ராம 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 பரவாசுதேவனே பக்தவத்சலனே பரமதயாகரனே ஸ்ரீ ரகுராம பரவாசுதேவனே பக்தவத்சலனே பரமதயாகரனே ஸ்ரீ ரகுராம தரணியில் உதித்த வைதேகி காந்தன் தரணியில் உதித்த வைதேகி காந்தன் தரணியில் உதித்த வைதேகி காந்தன் பரணமென்றோரை சந்ததம் காத்திடும் சரணமென்றோரை சந்ததம் காத்திடும் பரவாசுதேவனே பக்தவத்சலனே பரமதயாகரணே ஸ்ரீ ரகுராம ராம் भजनकारी मुन्नुतु राम भजनकारी राम भजनकारी मुन्नुतु राम भजनकारी राम भजनकारी मुन्नुतु राम भजनकारी राम भजनकारी मुन्नुतु राम भजनकारी श्री राम जय राम जय जय राम எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम